இது மகான் வந்து அவரு இந்த பாட்டு எங்க பாடுறாங்களோ அங்க எல்லாம் அவர் பிரசன்னமாயிருவார்ன்னு பெரியவா சொன்ன ஒரு பாடல். இது வந்து ஐயா வந்து என்னைய வந்து சென்னையில இப்ப பரமேஸ்வரன் பாடுவார் பாருங்கன்னு நான் ஆல்ரெடி இந்த பேப்பர்ல கொண்டு போயிருந்தேன் அந்த பாட்டை. இன்னைக்கு நம்ம குரு வந்திருக்க நேரத்துல அவருக்கு விருப்பமான பாடலை இன்று பாடுறேன். குரு பாடல், குருவை வணங்கி பாடு. விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா. கோடி ஜென்மம் நான் எடுப்பேன், குரு உந்தன் அருள் இருந்தால் உனக்குன்றே. கோடி ஜென்மம் நான் எடுப்பேன், குரு உந்தன் அருள் இருந்தால் உனக்குன்றை உனக்காக எனையாக்குவேன். நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா. நங்கூரம் போல் குருநாதர் கடைக்க விழியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து உன் விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இந்த நிழல் சவுண்ட் அடிக்குது. நான் சொல்றேன் என் வீட்டுல யாரும் எப்படியோ போங்க. சவுண்ட் அடி, குருநாதர் என் கிளாஸ் சரணத்தில் இப்ப 2 பேர் இருக்காங்க. நிழல் குரூப்ல கிடைக்குமா. வந்து நாளைக்கு சத்குரு பாதார விந்தங்களே சரணம். நன்றி. ஐந்து கரத்தனை. அனைவருக்கும் வணக்கம். கடையவனும் தயவு செய்து மீட்டு போட்டுக்கங்க அப்படிங்கிறது உங்களுடைய தாழ்மையுடன் அன்புடன் தயவு செய்து கேட்டுக்கிறேன். இந்த நாய் குலைக்கிறதெல்லாம் தயவு செய்து கம்மி பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எல்லாரும் முதல்ல மீட்டு போடுங்க. ஐயா பேசுற வரைக்கும் யாரும் எதுவுமே மீட்டு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு ஜோதிடத்திற்கு குருவான முருகப்பெருமானை வணங்கி இந்த மீட்டிங்க்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீட்டிங்கில் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம பரமேஸ்வரன் ஐயாவும் வாடிப்பட்டி கோபிகுமாரும் சொல்லியிருந்தாங்க. அது நேற்று நமக்கு டைம் அமையலை, அதனால் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணினது. இதில் வந்து மீட்டிங்க்கு என்ன டைட்டில் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்புறமேல் சொல்கிறேன்னு அந்த டைட்டில் கொஞ்சம் லேட்டாகவும் ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போ குரு என்ன செய்வார், சனி என்ன செய்வார், புதன் என்ன செய்வார், என்னமாவது செய்வார், ஆனால் என்ன செய்வார் அப்படின்றத வந்து தேடிக்கிட்டே இருப்போம் இல்லையா. இதை வந்து நீங்கள் எந்த ஜோசிய புஸ்தகத்தை எடுத்து வரீங்க, ராகுவுடன் சந்திரன் சேர்ந்து எங்கே இருந்தாலும் குழப்பவாதியாக இருப்பான், அல்லது குருவோடு சந்திரன் சேர்ந்து எங்கே இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருப்பான்,
இப்போன்ற பாயிண்டே தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, பேசுறதும் அதே மாதிரி தான். ஜோசியர் பேச ஆரம்பிச்சோம்னா என்ன பேசுவாங்க? இந்த பாவத்தில் என்ன இருந்தது, அந்த பாவத்தில் எப்படி இருக்குது, இந்த கிரகத்தில் என்ன இருக்குது, இந்த திசையில் எப்படி இருக்கு, இதையே தான் நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டே இருப்போம். இப்போ அந்த இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்பு, படிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இதுக்கு முன்னாலும் இருந்தது, இப்போவும் இருக்கிறது, இனிமேலும் இருக்கும். அதனால இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ ஜோசியம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையா? என்ன காரணம்னா, உயிர் வாழ்றதுக்கு என்ன கொண்டு வேணும் வரல மறந்து அப்படின்னா போயிட்டேன். ஆக்சிஜன் வேணும். நந்தினி மியூட் போடுமா. அதாவது உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். சரி, அடுத்தது உணவு வேணும், உடை வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. நந்தினி தொடர்ந்து மியூட் போட்டுக்கிட்டே இருக்காங்க தானே? சரி, ரைட், மியூட் ஆயிடுச்சு. அப்போ அடுத்து என்ன வேணும் அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வேணும். இப்போ இதுக்கெல்லாம் ஜோசியம் வேணுமா அப்படின்னா வேண்டியது இல்லையே. அப்போ பேசிக்கான பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு இதுதான் வேணும். இதை வச்சுதான் உலகம் இயங்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு, ஜீவராசிகள் இருக்காங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ ஜோசியத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது தேவையா லைஃப்ல அப்படின்னாக்க தேவையில்லைங்கிற பாயிண்ட்ல நிறைய இருக்காங்க. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. இப்போ ராசி பலன் சொல்றீங்க அப்படின்னாக்க இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், அந்த ராசிக்கு அப்படி இருக்கும் அப்படின்னம்னா எல்லா ராசிக்காரனும் தான் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணி மேலே வர்றான், +2 பாஸ் பண்ணி மேலே வர்றான், யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணி டிகிரி வாங்குறான். எல்லா ராசிக்காரங்களும் தான் வந்து இது இந்த இப்போ மலேசியன் ஃப்ளைட் எல்லாம் போச்சு, எல்லாரும் போய் தான் விழுந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா எல்லா ராசிக்காரங்களும் தான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ரைட்டா? அப்போ இதுல ஜோசியத்தினுடைய முக்கியத்துவம் எங்க வருது அப்படின்னாக்க இது தேவையா அப்படின்னா தேவைங்கிற அந்த நெசசிட்டி புரிஞ்சதுனால தான் இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த தேவை இல்லை அப்படிங்கிறது ஒரு சாரருடைய கருத்து. அப்ப தேவை இல்லையா அப்படின்னாக்க ஆக்சுவலா தேவை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இது இல்லாமலே ஜீவனம் பண்ணலாம், எது ஜோசியம் இல்லாமலே ஜீவனம் பண்ணலாம், வாழ்க்கையை ஓட்டலாம், வாழ்க்கையை முடிச்சிடலாம், ஒரு ஜென்மாவையே கடந்துடலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. அப்புறம் ஏன் ஜோசியத்துக்கு பின்னால் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னாக்க இப்போ பாருங்க, மனிதன் வந்து முதல்ல வரையில காட்டு மிராண்டியாத்தான் வந்தான். அவனுக்கு பேச்சே கிடையாது, லாங்குவேஜ்னு ஒன்று கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவுன்னு கத்திக்கிட்டாங்க, அல்லது சைன் மொழியில தான் பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சித்திரை எழுத்துக்கள் வந்தது, அப்புறம் வரி வடிவம் வந்தது, அதுக்கப்புறம் மொழி டெவலப் ஆச்சு. அந்த மொழியில வந்து பலவிதமான இனக்குழுக்கள் வந்தது, அவங்களுக்கு ஒரு மொழி வந்தது, அதுக்கப்புறம் பேசி கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பரிணாம வளர்ச்சியில் ஒரு ஸ்டெப்பு தான் ஜோசியம் அப்படிங்கிறது. இப்போ ஜோசியம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏற்று நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க ஒன்று வந்து அறியாமை. இப்போ நிறைய பேர் ஜோசியம் படிக்கிறது, ஜோசியராக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஜோசியத்தை படிச்சுட்டு அதை வந்து நம்ம அதில் இருக்க குறைகளை எடுத்து சொல்லி நம்ம டேலண்டான ஒரு ஆள், அறிவாளி அப்படின்னு நம்ம காமிச்சுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல நிறைய பேர் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ஜோசியத்துக்குள்ளேயே விழுந்துருவாங்க. அப்படியே இந்த தேன் குடத்தில் வண்டு வந்து விழுந்ததுன்னா, ஈ வந்து விழுந்ததுன்னா அதுலேயே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி இந்த ஜோசியத்துக்குள்ளே உள்ள வந்து லேசாக படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா சொரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா சொரிஞ்சே தான் ஆகணும். இன்னைக்கு தான் ஒருத்தர் கேட்டார், அப்பாயின்மெண்ட் பேசிட்டு இருக்கல, அதில் வாருங்க சும்மா இருக்கல ஜோசியம் படிக்கலாம்னு படித்தேன், கடைசியில் என்ன ஆகி போச்சு தெரியுமா, இப்போ துப்புரவா அதை விட்டுட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், வரவே முடியல சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னாரு. இருக்குப்பா. எது? இந்த மருந்தை சாப்பிடல குரங்க நினைக்காத அப்படின்னு சொல்லி பாட்டில் கையில் கொடுத்துட்டு அவன் என்ன செய்வான், வாழ்நாள் பூரா அந்த மருந்தை சாப்பிட மாட்டான். அந்த கணக்கா எப்போ வந்து ஜோசியத்தை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறானோ அப்போ இன்னும் ஆழமாக தான் போவாங்களே தவிர மேலோட்டமாக வர்றதுக்கான அமைப்பே இருக்காது அவங்களுக்கு. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது அவ்வளவு ஆர்வத்தை தூண்டக்கூடிய சப்ஜெக்ட். சரி, அப்போ ஜோசியத்தில் வந்து முதல்ல வந்தது எப்படி அப்படின்னாக்க சந்திரனை பார்த்து தான் நம்ம ஜோசியத்தையே நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருப்பாங்க. அதனால தான் சந்திரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது, அதாவது லக்னத்துக்கு அடுத்தபடியாக. லக்னம்ங்கிறது வந்து கணக்கீடுகள்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச விஷயம். ஆனால் ராசி அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. ராசி வந்து எப்படின்னா ஒரு ஒரு நாளில் பிறக்கிற எல்லா பேருக்கும், ஏன் 2.25 நாளில் பிறக்கிற எல்லா பேர்த்துக்கும் ஒரே ராசி தானே வரும். அந்த மாதிரி ராசிங்கிறது ஒரு பெரிய ஏரியா, அதனால தான் ராசியிலேருந்து ஆரம்பித்தாங்க. அதுதான் கணக்கீடுகளுக்கு முன்னாடி வந்தது.
சந்திரனுடைய சலனத்தை பார்த்து அந்த காலத்தில் மனுஷன் பயந்துருப்பான் நிச்சயமா. அதாவது ஒரு பக்கம் தேஞ்சிக்கிட்டே போகுது, ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போகுது, ஒரு நாள் வரமாட்டேங்குது, லீவில் போயிடுது, ஒரு நாள் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த கன்ஃபியூஷன்லாம் வரையில தான் ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்து கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வானவியலை அஸ்ட்ரானமின்னு ஒன்று டெவலப் ஆச்சு. அப்புறம் அதுலேருந்து அஸ்ட்ராலஜி அப்படின்னு வருது. இதில் அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து சந்திரனை வச்சு தான் முதல்ல இனிஷியேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு மறுதலையாகவும் இருக்கலாம். ஆனால் வந்தது வந்து சந்திரனுடைய சலனம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு ஈஸியாக தெரியக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஒவ்வொரு செலஸ்டியல் பாடியாக அடையாளப்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இந்த ஜோசியம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு சின்ன சப்ஜெக்ட் இல்லை. அதாவது வாழ்நாள் பூரா படிச்சுக்கிட்டே இருக்கணும். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய படிக்கணும். படிக்கிறதுக்கு ஒருத்தனுடைய வாழ்நாளே பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வாழ்நாள் பத்தாது. இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறார் ஒருத்தர், அல்லது மேத்ஸ் படிக்கிறாரு, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து எம்ஃபில் படிக்கிறாங்க, அப்புறம் டாக்டரேட் படிக்கிறாங்க. அதோட அது அவ்வளோதான் இல்லையா? அதோட அந்த எண்டுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம், டாக்டரேட் முடிச்சாச்சுன்னா. ஆனால் ஜோசியத்தில் அப்படி கிடையாது, எண்டே கிடையாது. இதில் டாக்டரேட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு படிச்சுட்டே இருக்க வேண்டியதான், எவ்வளோ காலம் இருந்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதில் டாக்டரேட் வாங்கினவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்க, எல்லாம் படிச்சாச்சான்னு. எங்கே படித்தான், என்னத்தையோ படிச்சிருக்கிறான், ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருக்கிறான் அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர ஃபுல்லாக நான் படிச்சுட்டேங்கிற எண்ணம் வந்து வராது. அப்படி வந்ததுன்னா அவங்க அடிப்படையவே இன்னும் தாண்டலைன்னு அர்த்தம். அப்போது அந்த வகையில் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், வாழ்நாள் பூரா படிச்சுட்டு இருக்கணுங்கிற மாதிரியே ஒரு ஹெவியான சப்ஜெக்ட். இதில் இந்த ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னா, மனிதனை மனிதனாக்குவது ஜோசியம். எப்படின்னா, எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிறது வந்து ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள், ஜோதிடம் பார்க்குறவங்க, அதே மாதிரி ஜோசியத்துக்கு எதிரானவர்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். எது, நாளைக்கு என்ன நடக்கும், அல்லது அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அல்லது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அதை தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ ஜோசியத்தில் 100% நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னாக்க நிச்சயமாக கொண்டு வர முடியாது. எப்பேற்பட்ட திறமையான ஜோசியராலையும் எப்பேற்பட்ட திறமையான கால்குலேஷன்னாலையும் அக்யூரசி அப்படிங்கிறது வந்து 100% அக்யூரசி கொண்டு வரவே முடியாது. இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான். சயின்ஸ் மட்டும் என்னன்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஒரு அப்ராக்சிமேஷன் தான். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா, இப்போ சந்திரனில் வந்து தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லி சயின்ஸு சொல்லிருச்சு. ஆனால் நம்மால் என்ன பண்ணால், அந்த காலத்திலேயே பாட்டி வடை சுட்டு விற்கிது பற்றியா, காலை நீட்டி உட்காந்து வடை சுடுது பற்றியா அப்படின்னு எங்கள் ஆத்தா பேசி நான் கேட்டிருக்கிறேன். அந்த பாட்டி எங்கே போகும் பகலில், அது பகலில் படுத்து தூங்கிடும். அது நைட்டில் தான், வயசாகி போச்சுல தூக்கம் வராது, அதனால நைட்டில் தான் வடை சுட்டு விற்கும்னுவாங்க. அப்போ இது மாதிரியான பேச்சை நம்ம கர்ண பரம்பரை கதையாக சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஜோசியத்தில் சலகிரகம்னு சொல்லியிருக்கான் சார். இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஜோசியத்தில் சந்திரனை ஜலகிரகம்ன்றான். இந்த ஜலகிரகம் அப்படிங்கல அங்கே தண்ணியே இல்லை. இவங்க பேசுறதுக்கு என்னத்தையோ பேசணுன்றதுக்காக பேசிக்கிருக்காங்க. போய் நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினாரு, அவர் கூட இன்னொருத்தருக்கு ஆல்வின் காரின்னு நினைக்கிறேன், அவர் ஒருத்தர் இறங்கினாரு, மேலே ஒருத்தர் சுற்றிக்கி இருந்தார், 3 பேர்த்தையும் ஃபஸ்ட்டு போய் கால் வச்சவங்கன்னுவாங்க. அப்போ அந்த வகையில் அவங்கெல்லாம் பார்த்துட்டா அங்கெல்லாம் தண்ணி கிடையாது, காற்று கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. இப்போ அதே சயின்ஸ் என்ன சொல்லுது, அங்கே நீர் மூலக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு. எங்கடா இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு மூலையில் இருக்குன்றான். அதாவது இன்னொரு அணுவும் சேர்ந்து அதெல்லாம் வந்து பிரிஞ்சு அது ஒரு டைப்பாக இருக்குது. ஆனால் அதில் தண்ணி இருக்குது, அங்கே தண்ணியை ஜென்ரேட் பண்ண முடியும். தண்ணியை வெளியே கொண்டு வந்துட்டா அங்கே காற்று வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வளிமண்டலம் வந்துடும். இப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. இந்த சயின்ஸ் மேகசின்ஸ்லேயே வரும் இதெல்லாம். சரி, இப்போ சந்திரனில் தண்ணி இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறான். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சந்திரன் ஜலகிரகம்னு எப்படியப்பா சொன்னேன் நம்மால் தெரில இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, செவ்வாய் எடுத்துக்குங்க. சிவப்பு கலரில் இருக்குமியா செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனாயிரம் வருஷம் கழித்து சேட்டலைட் எல்லாம் வச்சு அதை அங்கே கொண்டு போய் இறக்குறப்ப செவ்வாய் சிவப்பு கலரில் இருக்கு அப்படின்றான்ப்பா. இதைத்தான் நம்மளால் முன்னாலேயே சொல்லிட்டானே ஐயா, ஜோசியாருனுக்கே தெரியுமா ஐயா செவ்வாய் சிவப்பு கலருங்கிறது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை நம்ம அப்பவே சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ பாருங்க, அந்த இது மாதிரி தான் ஒரு கிரகத்தையும். இப்போ சுக்கிரன் எடுத்துக்கோங்க. சுக்கிரனை வந்து பொம்பளை பிள்ளை கொடுத்தான், செவ்வாயை ஆம்பளை பிள்ளை கொடுத்தான் சார். பூமிக்கு வெளிவட்டத்தில் இருக்க செவ்வாயை ஆண்களை குறிக்கக்கூடியது, கணவனை குறிக்கக்கூடியது அப்படின்னா. உள்வட்டத்தில் இருக்குது சுக்கிரன். சுக்கிரன் வந்து பெண்மைக்கு கொடுத்தான். ஏன் பெண்மைக்கு கொடுத்தான்னா மனைவியை குறிக்கிறது தான் அந்த சுக்கிரன்.
இப்ப பாருங்க, கணவர் என்ன பேசினாலும் அதுக்கு நேர் எதிரத்தையும் பேசுவாங்க. மனைவி பேசுறது 99% அப்படித்தான் பேசுவாங்க. அப்படி பேசினாத்தான் மனைவி இல்லையா? ரைட். அப்போ இந்த 99% கணவனும் மனைவியும் பேசுறதுங்கிறது எதிரா பேசுவாங்க. இப்ப நீங்க மனைவிட்ட கேட்டு பாருங்க, அவருக்கு ஒரு விவரமும் தெரியாது, அவரு சும்மா விவரம் இல்லாத ஆள் அப்படிம்பாங்க. அது உண்மைதானே? விவரம் தெரிஞ்சவன் கல்யாணம் பண்ண மாட்டான்ல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அம்மாவை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டான்ல. ஆனா அந்த அம்மா விவரமான அம்மாவா இருப்பாங்க. என்ன காரணம்? இவன் தேயா நமக்கு சரியான ஆளு, இவன் தலையில தூக்கி வச்சா தாயா சமைப்பான் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ல அங்கிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ இவருக்கு வந்து விவரம் தெரியாத ஒரு மனுஷன் சொல்றாங்கல்ல, ஏத்துத்தேன்னு சொல்றாங்கங்கிற மாதிரியான அமைப்பு வருதுல்ல. அப்போ இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்னா, கிழக்க சூரியன் உதிச்சு மேற்க மறையுது. எதுல? புதன் கிரகத்திலே ஆகட்டும், பூமியிலே ஆகட்டும், செவ்வாயிலே ஆகட்டும், சனியிலே ஆகட்டும், குருலே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க சூரியன் உதிச்சு மேற்க மறையும். நீங்க சுக்கிரன்ல போய் பாருங்க, மேற்க சூரியன் உதிச்சு கிழக்க மறையும். சரியா? அப்போ நேர் எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்ப லக்னம் ஆம்பளை பிள்ளைன்னு வச்சா 7ஆம் இடத்துல போய் பொம்பளை பிள்ளைய வச்சான் சார். லக்னம் பொம்பளை பிள்ளைன்னு வச்சா 7ஆம் இடத்துல கொண்டு போய் ஆம்பளை பிள்ளைய வச்சான். எப்படிரா வச்சான் அப்படின்னாக்க, இதே தான் கணக்கு. அதாவது நேர் எதிரா இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. பெண்ணினுடைய மனது வந்து ஆழம், அந்த ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, ஆழம் அது ஆழம் இல்லை, ஆறுங்கடலும் ஆழம் இல்லைன்னுலாம் பாட்டுலாம் பாடிட்டாங்க. அப்ப ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, சுக்கிரனுடைய தரைப்பரப்பு எப்படி இருக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல சார். இப்போ வரைக்கும் தெரியாது. அப்ப தரைன்னு ஒண்ணு இருக்குதா, அந்த தரை எப்படி இருக்கு என்னங்கிறது தெரியாது. அப்போ இந்த சுக்கிரனுடைய நேச்சர் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதாவது பெண்ணினுடைய மனம் ஆழம், அதை யாரும் அளவிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சார் ரொம்ப அக்யூரேசியா கால்குலேட் பண்ண முடியலைனாலும் இன்னைக்கு இருக்க அக்யூரசிக்கு பக்கத்துல கொண்டு போய் கால்குலேட் பண்ணி வச்சுட்டாங்க சார். 120 வருஷம் தசா பீரியட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே வந்து புல்லரிக்கும். அந்த கால்குலேஷனை நான் ஏற்கனவே நம்ம இதுல வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி 120 வருஷம் வந்தது? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு மனிதனுடைய பரம ஆயுட்காலம் 120. இல்லை, அதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா 5000 வருஷம் தவம் பண்ணான்றான், அது எப்படி வந்தது? 120 வருஷங்கிறது ஒரு குவார்ட்ரு. நல்லா இருக்கே இந்த பாயிண்ட். ஒரு குவார்ட்ரு அப்படின்னா 4 குவார்ட்ரு சேர்ந்தது எவ்வளோன்னு பாருங்க. சாரி, 3 குவார்ட்ரு சேர்ந்தது எவ்வளோன்னு பாருங்க, 360. ரைட்டா? அப்போ இந்த 3 பாகம் சேர்ந்தது 360ங்கிறது ஒரு வட்டம். அந்த வட்டத்தை தான் வந்து நம்ம தசாவா பிரித்து வச்சிருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் எல்லாம் உண்டு. ஆக இதே மாதிரி பார்வைன்னு ஒன்று இருக்கு. எதுக்கு? செவ்வாய்க்கு வந்து இப்படி பார்வை இருக்கு, 4ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் சிறப்பு பார்வை, குருவுக்கு 5, 9 சிறப்பு பார்வை, சனிக்கு 3, 10 சிறப்பு பார்வை. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, பூமிக்கு வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்துக்கும் சிறப்பு பார்வை இருக்கும். பூமிக்கு உள்வட்டத்தில் இருக்க கிரகம் எதுக்கும் சிறப்பு பார்வை இருக்காது. எது? சந்திரன் 7ஆம் இடத்தை மட்டுமே பார்க்கும். அது சந்திரன் பூமியை தானே சுத்திட்டு இருக்கு, உள்ளேயும் போது வெளியும் வருது. அதனால புதனுக்கு 7ஆம் இடம் மட்டும்தான், சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் மட்டும்தான், சூரியனுக்கு 7ஆம் இடம் மட்டும்தான் பார்வை இல்லையா? அப்போ உள்வட்ட கிரகங்களுக்கு ஒரு மாதிரியும் வெளிவட்ட கிரகங்களுக்கு ஒரு மாதிரியும். இப்போ சூரிய தசை, சுக்கிர தசை, புதன் தசை, இந்த பக்கம் வந்து இந்த உள்வட்ட கிரகத்துல ராகுவை சேர்த்துக்கிறது, வெளிவட்ட கிரகத்துல கேதுவை சேர்த்துக்குங்க. இல்லாட்டி இது நான் எனக்கு கரெக்டாக சொல்லலைன்னா இந்த ராகு அது மட்டும் மாறி வரும். இதை ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா இந்த பக்கம் 60 வருஷம் வரும், அந்த பக்கம் 60 வருஷம் வரும். பூமிக்கு வெளியில் 60, இந்த பக்கம் உள்பக்கம் 60. இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவில் ஏற்கனவே. நம்ம இப்போ அதை பேசிட்டு போக வேண்டாம். அப்போ 120 வருஷத்தை ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. இப்போ சயின்ஸ் சொல்லுது, பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியும் சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியும் சமமாக இருப்பதால், ஒன்றை ஒன்று ஈர்ப்பு சமமாக இருப்பதால் அது சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? சரி, அப்ப இந்த வருஷத்தையும் அதுல கொண்டு போய் பேலன்ஸ் பண்ணேன் பாருங்க நம்மால். அதே மாதிரி சூரியன் வந்து மையத்தில் இருக்கு, எல்லா கிரகங்களும் சுற்றி வருது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பூமி வந்து சூரியனை சுத்தி வருது. நம்ம ஆளுக ஒரு விவரமும் புரியாம எல்லாம் சேர்ந்து சுத்தி வருதுன்னு எழுதியிருக்கானாப்பா, ஜோசியத்தில் அப்படித்தாப்பா சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த நீயா நானால எல்லாம் வேலையத்தை உட்காந்து பேசிக்கிருக்காங்க பாருங்க. இவங்க வந்து பெரிய திறமசாலி மாதிரியும் பெரிய அறிவாளி மாதிரியும் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு பிளான் போடுறான்னா அதுக்கு 7 நாள் எடுத்துக்கிட்டு பிளான் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் நம்ம ராசி கட்டம்னு ஒன்று வச்சுருக்கோம் பாருங்க, அந்த ராசி கட்டம் எப்படி போட்டான்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்படி திணறி போயிடுவோம் சார். ஆக்சுவலாக கிரகங்கள் எல்லாம் எப்படி சார் சுற்றுது? இடமிருந்து வலமாக தானே சுற்றுது.
ஆனா ராசி சக்கரத்துல எப்படி எல்லா கிரகங்களும் வலம் இருந்து இடமா சுத்துது, கிளாக் வைஸா சுத்துது, எப்படி சுத்துது? அப்போ ஒரு சூரிய குடும்பத்தை எடுத்து இப்படி திருப்பி போட்டு கணக்கு எடுத்திருக்கான் சார். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம பூமியை விட்டு 1 கிலோமீட்டர் மேல போறதுக்கு துப்பு இல்லாதவங்க யாரு? இந்த முன்னோர்கள். இந்த கணக்கை கண்டுபிடிச்சவன் 1 கிலோமீட்டர் போறதுக்கு துப்பு இல்லை. ஆனா அவன் அந்த இந்த எதனா சூரிய குடும்பத்தை இங்கிட்டும் இங்கிட்டுமா ஆட்டி வச்சு அவன் கணக்கு எடுத்து வச்சிருக்கானே ஐயா. எப்படிப்பா எடுத்து வச்சிருப்பான்? நான் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் போதும். எது? கிரகங்கள் இப்படித்தான் சுத்துது, இடம் இருந்து வலமா. ஆனா நம்ம ராசி சக்கரத்துல பார்க்கறது வலம் இருந்து இடமா சுத்துது. ரைட், இது இப்படியே இருக்கட்டும். இப்போ சூரியனைத்தான் எல்லா கிரகங்களும் சுத்தி வருது, ரைட்டா? ஆனா ராசி சக்கரத்துல ராசின்னு மையத்துல இருக்கு பாருங்க, அதைத்தான் சூரியனும் சேர்ந்து சுத்தி வருது. இது சூரியன்லாம் எங்கேயும் அது மையத்துல தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்புறம் திருப்பி வந்த சயின்ஸ் என்ன நினைச்சு, சூரியனும் சேர்ந்து தேப்பா சுத்துது, அது குடும்பத்தோட பால்வழி திரளை சுத்தி வருது, மில்கி வேல இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு இது ஆரம்பிச்சாங்க. அப்போ எப்படி இந்த சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் சுத்தி வர்றதுங்கிறது ஒரு பக்கம். சந்திரன் 12 ராசியும் சுத்தி வருது இல்ல, அதுவும் கிளாக் வைஸா சுத்தி வருது இல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சந்திரன் வந்து பூமியத்தையும் சுத்தி வருது இல்லையா. அது வந்து ராசி சக்கரத்துக்குள்ள எப்படி கொண்டு வந்து மேட்ச் பண்ணா, அதை கொண்டு வந்து ஒண்ணு. ரெண்டாவது வந்து வக்ரம்னு ஒன்ன கண்டுபிடிச்சான். இந்த வக்ரத்தை கண்டுபிடிக்கலன்னு வைங்களேன், என்ன ஆயிருக்கும்னா, முன்னால போற கிரகம் இப்ப சூரியன், சுக்கிரன், புதன் 3 முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்றோம். இந்த சூரியன்ல இருந்து 3வது ராசி வரைக்கும் சுக்கிரன் போயிருச்சுன்னா அவனுக்கு குடும்ப வாழ்க்கை உருப்படாது. புதன் 3வது ராசி வரைக்கும் போயிருச்சுன்னா படிப்பு உருப்படாது, மாமனார் வீட்டோட ஒத்து போக மாட்டான். இப்படி ஏதோ ரெண்ட சொல்றோம். இந்த பலன் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த 3 ராசிக்கு மேல போனா அது வக்கரம் ஆயிரும். 7 ராசிக்கு மேல போனா சனி வக்கரமாகும், குரு வக்கரமா. இந்த வக்கரம்ன்ற பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இதை கண்டுபிடிக்காம இருந்தா சூரியன் அது வாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு 10-30 வருஷத்துல இந்த குரு வந்து ஒரு 20 ரவுண்டு சேர்த்து அடிச்சிடும். அப்போ இந்த சிஸ்டம் ஃபெயிலர் ஆயிரும். எது? இந்த ஸ்பீடு, இது போட்டுக்கிட்டு இருக்க கால்குலேஷன், இது வந்து ஃபெயிலர் ஆயிரும். இதை கொண்டு வந்து மேட்ச் பண்றதுக்காக தான் வக்ரம்னு எடுத்தான். அந்த வக்ரத்தை அனிமேட்டடா இப்போ வந்து இதுல யூடியூப்ல நிறைய பார்க்கலாம் நம்ம. நான் ஜோசியம் ஆரம்பிக்கிற காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வக்ரம்ங்கிறது புரியாது. சரி, என்னமோ வக்ரம், ரைட், அப்படியே எடுத்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி மக்கப் பண்ணிடுவோம், 2வது வாய்ப்பாடு மாதிரி அப்படின்னு அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு போனது தான். அதுக்கப்புறம் புரிதல்லாம் வந்து அப்போ இந்த சுக்கிரனை இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா இவ்வளவு பேலன்ஸ்டா பண்ணியிருக்கான் சார். இந்த அதே மாதிரி 108 நட்சத்திர பாதங்களை கொண்டு போய் அந்த 12 கட்டத்துக்குள்ள உட்கார வச்சு இவ்வளத்தையும் பண்ணி, ஆக இது ஒரு பெரிய என்ஜினியரிங். இந்த என்ஜினியரிங் புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, தப்புன்ட்டு போயிருவான் சிம்பிளா. சரியா? இவன் கஷ்டப்பட்டு பிரமாதமா கட்டடம் கட்டி உயரமா கட்டி வச்சிருக்கான்னு வச்சுங்களேன், இது அநேகமா முனிசிபாலிட்டிக்காரன் வந்தா இடிச்சுட்டு போயிடுவான்ப்பா, அல்லது இது பள்ளத்துல நீ வீடு கட்டியிருக்க தண்ணி வந்து நின்றுட்டு போயிடுவான். நம்மால் என்ன பண்ணுவான், அதை நினைச்சுக்கிட்டே கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்பான். ஒருவேளை தண்ணி வந்துருமோ, ஒருவேளை இடிச்சு போடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த எதிர்மறையான கருத்துக்கள் வருதுல்ல, அந்த எதிர்மறையான கருத்துக்களை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம் மல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஏதோ ஒரு வாக்கில் போயிட்டு போகுது, விட்டுருங்க. என்ன காரணம்? எதிர்மறை கருத்துக்கள்ங்கிறது எப்பவுமே இருக்கும். நீங்க உலவாயத்தையும் மூட முடியும், ஊர் வாயம் மூட முடியாது அப்படிம்பாங்க. புரியாதவனுக்கு புளியங்கா கூட பெரிய பிரச்சனை தான். அதனால நம்ம அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு எதிர்மறை கருத்துக்கள் வருதுங்கிறதுக்காக மனசு உடையக்கூடாது. எதுக்காகனா, ஜோசியருக்கான முதல் தகுதியே அதான். நீ உழைக்காம சாப்பிட்ற, நீ வந்து உடல் உழைச்சி சாப்பிடுங்கடா. ஏண்டா உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? நீங்கெல்லாம் வந்து ஜோசியம் சொல்றேங்கிற பேரில் ஜாதகத்தை வாங்கி பார்த்துவிட்டு 4 வாரத்தை சொல்லிவிட்டு 100 ரூபா விடு 500 ரூபா விடுன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து வெக்கப்படக்கூடிய விஷயம் இல்லையா? இப்படிமா சம்பாதிக்கணும், போய் உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரியான பதிலும் அதற்கான விமர்சனமும் நிச்சயமா எதிர்கொள்ள வேண்டி வரும். நான் எதிர்கொண்டிருக்கேன். சரியா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விமர்சனம் சொல்றான் பார்த்தீங்களா, இந்த சொல்றவனுக்கு ஒரு விவரம் புரியாது. என்னன்னா, 10 நிமிஷம் சொன்னாரு, 5 நிமிஷம் ஜோசியம் சொன்னாரு, அரை மணி நேரம் ஜோசியம் சொன்னாரு. அந்த ஜோசியம் சொன்னதுக்கு அரை மணி நேரத்துக்கு ஏண்டா 500 ரூபாயடா கேட்பீங்க, 100 ரூபாயடா கேட்பீங்க, ஒரு நாள் கூலிப்பா 500 ரூபான்றது, ஏதோ ஒரு 50 ரூபாய் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அவங்களுடைய நாலேஜுக்கு அது கரெக்ட். எது அவர் பேசுறது அது அவருடைய நாலேஜுக்கு சரி. ஏன்னா ஒரு நாள் பூரா உழைச்சி ஒருத்தன் 1000 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா, நீ ஒரு ஜாதகத்தை பார்த்துவிட்டு 500 ரூபா பணம் கொடுன்னு கேட்டேன்னா
அப்போ நீ 10 நிமிஷம் தானே பார்க்குற, அப்போ உனக்கு எதுக்கு இம்புட்டு காசு அப்படின்னு அவர் கேட்குறது கரெக்ட் அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் விஷயம் என்னன்னா, நீங்கள் அரை மணி நேரம் பேசணும்னா ஒரு 500 மணி நேரம் படிச்சிருக்கணும், பேச்சு கேட்டிருக்கணும், அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், ஜாதகத்தை எடுத்து பார்த்துருக்கணும், அத்தனையும் பண்ணியிருக்கணும். இது எதுவும் பண்ணாமல் அந்த அரை மணி நேரம் நீங்கள் பேச முடியாது. பேக்ரவுண்டு ஒர்க்கு வேணும். ஒரு பில்டிங் வந்து 40 அடியில் மேலே நிற்கிதுன்னா கீழே வந்து ஒரு 8 அடியாவது உள்ளே போயிருக்கும். உள்ளே போகாமல் மேலே 40 அடி நிற்காது. 40 அடிக்கு மட்டும் கணக்கு போட்டால் 48 அடி கணக்கு போடணும் இல்லையா? அப்போ அந்த பேஸ்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, வேர். இப்போ ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு தொழில் பண்ணையில் வந்து அவங்க நேரத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம டயத்தை அபரிமிதமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். சார் இப்படியே உட்காந்து ஜோசியத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தா நைட்டு 11 மணி வரைக்கும் பேசினாலும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் அம்பிட்டு திறமையாக பேசுகிறேன்னு அர்த்தம் இல்லை, அப்படி சொல்லலை. நான் யார் பேசினாலும் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். உங்களோட சேர்ந்து நானும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அவன் நல்லா பேசுகிறானா நல்லா இல்லாமல் பேசுகிறாளாங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. இதில் அந்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடணும். எது, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற அவுட்புட்டு தான் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க ஜோசியத்துக்குள்ளே வந்தால் தான் தெரியும். இதை போய் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமானா எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏற்றுக்கக்கூடிய மனோநிலை இருக்காது. எந்த ஒரு மனிதனுக்குமே தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாமானியமாக மாற்றிக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன். சூரியன் லக்னத்தில் இருந்தால் தலைமை பண்புகள் மிக்கவனாக இருப்பான், மிகுந்த கோபக்காரனாக இருப்பான், உஷ்ண தேகியாக இருப்பான், அவனை நோக்கி கௌரவ பதவிகள் அத்தனையும் வந்து சேரும், அரசாங்கத்தில் செல்வாக்குள்ளவனாக இருப்பான், 4 பேர்த்துக்கு தெரிஞ்சவனாக இருப்பான், டாமினேட்டட் கேரக்டராக இருப்பான், அவங்க அப்பா சிறப்பாக சம்பாரிச்சிருப்பார். சார் நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? இதுதான் ஜோசியம், இப்படி சொல்லிகிட்டே போகுது. நம்ம இதை இப்படியே படிச்சுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது வந்து பேசிக் பாடம். இதை படித்ததுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்கும். எது, நம்ம படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் வரும். அப்போ படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்கும், கிளீனாக இருக்கும். லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் இருதார யோகம், 2 கல்யாணம் நடக்கும் அப்படின்னு படிச்சிருப்பான். ஆமாப்பா கரெக்டுப்பா அப்படின்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு போனப்ப அந்த சாதகத்தை விரிச்சதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் புலப்படாது. கொஞ்ச நேரம் இருட்டாயிரும், பிளாங்க் ஆயிரும். எண்ணத்துல இருந்து ஆரம்பிக்கிறது, எதை சொல்லிட்டு வர்றதுங்கிறதுல பிளாங்க் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இந்த இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோ டயத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து நிஜமாலுமே சொல்கிறேன், டைம்ங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம காசு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே காலத்தை இன்வெஸ்ட் பண்ணி தான் ஜோசியத்துக்குள்ளே வந்திருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் அதிக நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பெரிய ஜோசியர். இவ்வளோதான் சார், சிம்பிளான வழி. கண்டது கற்க பண்டிதன் ஆவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால நிறைய டயத்தை இன்வெஸ்ட் பண்ண பெரிய ஜோசியராக இருப்பாங்க. சரி, அப்போ இவ்வளவு டயத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த டயம் நம்ம முதலீடாக இந்த டயத்தை போடுறோம்னா ஒரு 5000 மணி நேரம் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு மணிக்கு வந்து ஒரு 200 ரூபா சம்பளம் போடுங்க, 100 ரூபா சம்பளம் போடுங்க, 50 ரூபா சம்பளம் போடுங்க, 5000 மணி நேரத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பெருக்கி பாருங்க, பெரிய தொகையாக வந்து நிற்கும். அப்போ எதுக்குன்னா இவ்வளோ காசு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. எது, அதை வந்து ப்ரொடக்டிவிட்டியாக செலவு பண்ணியிருந்தா அந்த நேரத்தை அதுக்கு வருமானம் வந்திருக்கும்ல, அதை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கலாம், அல்லது ஒரு சொத்து பத்து வாங்கி போட்டிருக்கலாம், அது திருப்பி அக்குமுலேட் ஆகும்ல. அப்போது நீங்கள் செலவு பண்ணது ஒரு 10 லட்ச ரூபா டயத்தை செலவு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாயை மணியாக மாற்றிருந்தீங்கன்னா 50 லட்சம் இல்லை 1 கோடி கூட சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு வந்து தான் இப்போ வந்து ஜோசியத்துக்குள்ளே உட்காந்துருக்கும். அப்போ அந்த ஜோசியத்துலேருந்து அவ்வளோ ரிட்டர்ன் வருமா அப்படின்னா அவ்வளோ ரிட்டர்ன் வராது. ஆனால் அதுக்கான நியாயமான கூலி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த கூலியை வாங்கிக்கலாம் நம்ம, சரியா? ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது கடினமாக தெரியும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, ஒரு 4 டெஸ்ட் எழுதி கொடுக்குறாரு. வந்து போய் உட்காந்து அவர் தான் கேட்பார், என்ன பண்ணுது? அது 3 நாளாக வயிற்று வலி பொறுக்க முடியலைங்க அப்படின்னாக்க, ஏழை 3 நாளாக வயிற்று வலிச்சிருக்கு, அப்புறம் பொறுக்கிட்டு எதுக்கு இருந்தால் நேராக டாக்டர்கிட்ட வர வேண்டியதானே அப்படின்னு கேட்பான் இல்லையா? அப்போது பொறுக்க முடியலை அப்படின்னாக்க, சரி அப்போ இதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்தோம்னா பார்த்துட்டு உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் ஜோசியர்கிட்ட மட்டும் நோட்டை கையில் கொடுத்துருவாங்க. சார் நம்ம உடம்பை செக் பண்ணுறதில்ல, நோட்டை கையில் கொடுத்துருவாங்க. சரி, பிரிச்சுட்டு என்ன வேணும், என்ன கேட்க போறீங்க, சும்மா சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள், அப்புறம் நான் கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னுவாங்க. இல்லை நீ என்னையா கேட்க வந்தா அதை இல்லை இல்லை நீ சொல்லு, நீ சொல்லியா ஃபஸ்ட்டு, அப்புறம் வேணா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்மால் அதையும் கண்டுபிடிச்சி சொல்லுவான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர வர அதெல்லாம் வந்துடும். எதுக்காக வந்திருக்க, உன் கேள்வி அதிகபட்சம் இத்தனை கேள்வி இருக்குது, இன்னென்ன கேள்வி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லலாம். அப்போ
இப்படி எடுத்து சொல்லல என்ன ஆகும்னா ஒரு சிலர் பிரமிப்பா இருக்கும், ஒரு சிலருக்கு அப்புறம் இந்த வயசுல இதைத்தான் கேட்பாங்க. ஒரு 28 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன், நீ வந்து இவருடைய வேலையை பத்தி கேட்ப, கல்யாணத்தை பத்தி கேட்ப, இடமாற்றம் இருக்கான்னு கேட்பப்பா அப்படின்னா, அப்புறம் இந்த வயசுல வேற என்னத்தை கேட்பாங்க அப்படின்னுவாங்க. ஏப்பா இந்த வயசுல அவன் உடம்பு சரியில்லாம போய் பெட்டில் படுத்திருக்க மாட்டானா, அதை பத்தி கேட்கக்கூடாதா? முன்னக்கூட்டியே ஓடி போய் கல்யாணம் பண்ணி டைவர்ஸுக்கு வந்து நிற்க மாட்டாங்களா, அதை பத்தி கேட்கக்கூடாதா? இல்லை தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போக அடிச்சு மல்லு கட்டி மண்டையை உடச்சிட்டு வீதியில் உருள்றாங்க, அதை பத்தி கேட்கக்கூடாதா அப்படின்னாக்க, ஆமா இல்லை இல்லை இது ஜென்ரலாக கேட்குற கேள்வி தானே அப்படின்னு சொல்லி இப்படி சமாளிச்சுக்கிட்டு போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ரூபத்திலையும் எனக்கு தெரிஞ்சது சார், எந்த ரூபத்திலையும் ஜோசியருக்கு வந்து எதிர்ப்பான கருத்துக்கள்ங்கிறது வந்து ஆல்வேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது வெளியில பொதுமக்கள்கிட்ட இருந்து வந்தா பரவாயில்ல சார், ஜோசியாரன்ட்ட இருந்தே வரும். எப்படி தெரியுமா? அதாவது அஹ், இந்த லக்னம் தான் கரெக்டு, அல்லது இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் கணிச்சது தான் கரெக்டு, இல்லை வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணிச்சது தான் கரெக்டு. உடனே சொல்லுவார், எவன் சொன்னவன் எங்க வர சொல்லு, என்கிட்ட என்கிட்ட வந்து பேச சொல்லி அவனை அப்படின்னு சொல்லி பார்ட்டிகிட்ட சொல்லுவாங்க. இப்போ இதை சொன்னதுமே அந்த ஜோசியர் அவர் வேலையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இவர்கிட்ட வந்து அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு அவருக்கும் நேரம் இருக்காது, அதை கேட்கறதுக்கு இவருக்கும் நேரம் இருக்காது. ஆனால் சும்மா சவால்லதையும் பேசுவாங்க, வாய்ச்சாடல் ஒன்று. இன்னொன்று என்னன்னா, நம்ம ஒரு கருத்து சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், இடுகதி செவ்வாய் கூட எவ்விடத்தில் நின்றாலும் இளம்பெண்ணில் விதவையாவாள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்படி ஒரு பாடல் இருக்குன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், அது செவ்வாய் சூரியன் சேர்ந்துருந்துச்சுனாலும் குரு பார்த்துருந்துச்சுன்னா சரியா போயிடும், இதுதான் எனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும். அதுக்கு அடுத்து 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னாக்க, இதுதான் எனக்கு தெரியும்ல, இது என்னத்தை பூசா சொல்ற அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதாவது நம்ம எதை பேசினாலும் அதுக்கான எதிர்ப்பான கருத்து மனசுல உருவாகிக்கிட்டே இருக்கும் சார். அதற்கு ஆதரவான கருத்து இல்லை, எதிர்ப்பான கருத்து மனசுல உருவாகிட்டே இருக்கும். எப்படின்னா, நிறைய படிக்க 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 வரக்கூடிய வித்யாகர்வம், அது வேற ஒன்றும் இல்லை. அப்போ சரி, அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னாக்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் இருந்தா அந்த பிள்ளையோடைய கேரக்டர் அவங்க அப்பனை போல இருக்கும். ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் இருந்தா அந்த பையனுடைய கேரக்டர் அவங்க அம்மாவை போல இருக்கும். சரியா? இப்போ நம்ம 10 பாயிண்ட் தெரியாத பாயிண்ட தெரிஞ்ச பாயிண்ட சொல்லிட்டே வர்றாங்க. திடீர்னு 2 பாயிண்ட் தெரியாத பாயிண்ட சொல்றாங்கன்னா அதை கரெக்டா கேப்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த கூர்மையான புத்தி எதுக்காக அப்படின்னா, இந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா, குறிப்பால் குறிப்புணர்வானை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல் அப்படின்னு திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு. ஒருத்தர் வந்து குறிப்பால ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாலே அந்த குறிப்பாலேயே உணர்ந்துக்கணுமா, அது மாதிரியான அமைப்பு. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, அசாம் நாகாலாந்துல ஏன் ட்ரெயின் கிடையாது, அல்லது ட்ரெயின் இங்க இருக்கிற அளவுக்கு பரவலா ஏன் அங்க இல்லை அப்படின்னு கேட்டா, அங்க இன்னும் போடலைன்னு சொல்லக்கூடாது. அங்க வந்து நிறைய மவுண்டைன்ஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கு, அதை சமன் பண்ணி வண்டி ஓட்ட முடியாது, அதனால எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுங்கிறதுனால இன்னும் அங்க டெவலப் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பதிலை நம்ம அது அந்த நில அமைப்புல இருந்து எல்லாம் கிரியேட் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஜோசியத்துல அனுமானிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. எப்படி? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்க வர்றார். எது? அஹ், உள்ள வர்றவர் என்ன பண்றாருன்னா, வாசப்படி கிட்ட நின்னுக்கிறார், அல்லது உள்ள ஒரு கால் வெளியே ஒரு கால் வச்சு நிற்கிறார், அல்லது உள்ளேயே வந்து வாசல்கிட்டே நின்னுக்கிறார், அதே நிலவுக்கிட்டே நிற்கிறார். நின்றுட்டு, ஐயா இன்னைக்கு சாதகம் பார்க்கலாமா, சாதகம் எடுத்துட்டு வரட்டுங்களா, இல்லை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா முடிச்சிடலாம். எது? அவர் நடவாசல்ல நிற்கிறார் இல்லையா, அவர் நடைய கட்டலாமான்னு கேட்க போறார். இந்த ஊர்லயே இருக்கட்டுமா, இல்லை வெளியூருக்கு போட்டுமா, டூ ஐ ஹேவ் த ஆப்ஷன் டு மைக்ரேட் டு சம் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வெளிநாடு எதுவும் போட்டுமா நான் அப்படின்ற மாதிரியான கேள்வியை தான் அவர் கேட்க போறாரு. நீங்க அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க, 7ஆம் இடம் சம்மந்தப்படுற மாதிரியான தசை, இல்லாட்டி 12ஆம் இடம் 6ஆம் இடம் சம்மந்தப்படுற மாதிரியான தசை தான் உறுதியா நடக்கும். அப்போ இந்த மாதிரியான நிமித்தம் எடுத்து பதில் சொல்றதுங்கிறது நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் சார். இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய எடுத்துக்கலாம். அப்போ இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு காதுக்கு வருது அப்படின்னா அதை ஒன்னொன்னையும் கேப்சர் பண்ணி எடுத்துக்கிட்டே வரணும். சரியா? சரி, இப்படி எடுத்துக்கிட்டு வந்து இந்த ஜோசியத்தை படிச்சு வச்சு இதை பார்க்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, என்ன தேவை இருக்கு அப்படின்னா, முதல்ல நீங்க ஜோசியம் படிக்கிறதுக்கு முன், ஜோசியம் படித்ததற்கு பின் அப்படின்னு ரெண்டா உங்க லைஃப்பை பிரிச்சுக்கங்க. அதுக்கு முன்னால இருந்த லைஃப்பை பாருங்களேன். ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க, எமோஷனலாக இருந்திருப்பீங்க, வேகமான ஆளாக இருந்திருப்பீங்க, கோபமான ஆளாக இருந்திருப்பீங்க, டென்ஷன் பார்ட்டியாக இருந்திருப்பீங்க. அது வந்து அது வேற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்திருக்கும். இந்த ஜோசியத்துக்குள்ள ஆழமாக இறங்க 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 பார்த்தீங்கன்னா, அதாவது கதிர் விளைய 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 என்ன ஆகும்னா அப்படியே தலை வணங்கிரும். அது மாதிரி
ஒரு மெச்சூரிட்டி வரும் பாருங்க, அந்த மெச்சூரிட்டி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஒன்றும் இல்லை சார், ஒருத்தருக்கு வந்து குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஜோசியம் நம்மளுக்கு தெரியாது, சரியா? ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கிறோங்க. அந்த டைமில் பதறி போயிடுவேன், பதறி இது அப்படியே வைப்ரேட் ஆயிடுவான். ஒன்றும் இல்லை சார், ஒரு பிளட் டெஸ்ட் கூட ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம்னா போதும், அந்த டெஸ்ட் வந்து டாக்டர் பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் அப்படியே கிடுகிடுன்னு ஆடிட்டு இருப்பான் நிறைய பேர். இல்லை இல்லை, நான்லாம் ஆட மாட்டேன், நான் பெரிய தைரியசாலியாக்கும்னாக்கும் உள்ளுக்குள்ளே வைப்ரேட் ஆகிட்டு இருப்பான், சரியா? ஆனால் இந்த செட்டப்பில் இருந்த இவ்வளோ எமோஷனலாக இருந்த ஒருத்தர் இந்த ஜோசியம் படிச்சதுக்கப்புறம் பாருங்க, குடும்பத்தில் யாருக்கா உடம்பு சரியில்லையா, ஆமாப்பா இப்போ டைம் சரியில்லாமல் இருக்கு, அவனுடைய கர்மா இதை தாண்டி வந்து தான் ஆகணும், வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாமியை கும்பிடுவோம் சரியா வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி அன்னைக்கு இருந்திருக்காது, இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க சார். ஒரு பணக்காரனை பார்த்து, ஒரு பெரிய தொழில் பண்றவனை பார்த்து, ஒரு பெரிய தொழிலதிபர், அரசியல்வாதி, அதிகாரத்தில் யாரை பார்த்தும் உங்களுக்கு பொறாம வராது. பொறாம கண்டிப்பா வரும். யாரை பார்த்து வரும் தெரியுமா? இன்னொரு ஜோசியரை பார்த்து வரும், வேற யாரையும் பார்த்து வராது. அப்போ எப்படிப்பா இவன் மட்டும் இதையெல்லாம் சொல்றியான், அது எப்படிப்பா சொல்றியான், இது எப்படிப்பா சொல்றியான் அப்படின்ற மாதிரியான யோசனை தான் இருக்கும். சரி, இது வித்தியாகர்வம், அதனால அதை விட்டுறலாம். அப்போ இந்த இப்பேற்பட்ட ஜோதிடம் அப்படிங்கிறத எந்த இடத்துல நம்ம பிரயோகப்படுத்துறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நல்லா கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கோங்க. ஜோசியத்தை நம்புறவங்க, ஜோசியத்துக்கு எதிராக பேசுறவங்க, நம்பாதவங்க எல்லாருமே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஜோசியர் முன்னால, அல்லது எதிர்காலத்தை சொல்றேன் முன்னால, அல்லது ஏதாவது ஒரு வழியில இந்த ஜோதிடம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு முன்னால உட்காந்தே தீருவான் சார். அது கண்டிப்பா நடக்கும். வாழ்க்கையில ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உட்காந்துருவான். யாரு? ஜோசியர் முன்னால உட்காந்தே ஆகணும். என்ன காரணம் தெரியுமா? நான் இரும்பு மனிதன், அயன்பாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியாம பாருங்க, அவனுக்குமே அவனுடைய உசுருன்னாக்க பயந்துருவான். யாரு? இந்த நான் வந்து எப்ப எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னா, இதயம் என்ன இரும்புலையாடா செஞ்சிருக்கு? அதுவும் ரப்பர் மாதிரி தானே, அது ஒன்றும் இல்லை. அந்த உயிர் விட போற ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க, அல்லது ஏதாவது உயிர் போயிருமோங்கிற பயப்படுற ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க, அப்படி திணறி போயிருவான், திணறி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னதான் நடக்கும், எத்த தின்னா பித்தம் தெளியும்ன்ற ஒரு ஸ்டேஜ் வரும்ல, வந்து முன்னால் உட்காந்துருவான். தனக்காகவாவது, தன்னுடைய புள்ள ஊட்டிக்காவது, தன்னுடைய பொண்டாட்டிக்காவது, அதை தாண்டி வரமாட்டாங்க சார். இந்த ஒரு குரூப்ல வந்து ஒரு ஜோதிடர் முன்னாடி, அல்லது வந்து ஒரு சாமியார் முன்னாடி, அல்லது ஒரு கோவில் முன்னாடி, அல்லது நான் எனக்கு இதுல எதுலையுமே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா கூட ஒரு வெல்விஷர் முன்னாடி, ஒரு அட்வைசர் முன்னாடி போய் உட்காந்துருவாங்க. தட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஜோசியம். எது? ஒரு அட்வைசருங்கிறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஜோசியம். எல்லாத்துக்கிட்டையும் அங்க போய் உட்காந்துருவாங்க. அப்போ இது எந்த இடத்துல நிக்குது? தற்கொலை செய்ய எண்ணம் வருகிறதா, எங்களை அலையுங்கள் அப்படின்னாக்க எதுக்கு தெரியுமா? கூப்பிட்டு வச்சு பேசி நம்மளே சாக வேண்டியதில்லை, அவங்களே கொண்டுருவாங்க. அதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அது மாதிரி நீங்க வந்து என்ன மனம் ஒடிந்து போகிறீர்களா, அப்ப ஜோசியர்கிட்ட போய் உட்காந்தா நிச்சயமா சொன்னேன் சார், அப்படி பேசுவான் ஜோசியாரு. என்ன காரணம் தெரியுமா? அம்புட்டு அடி வாங்கியிருப்பான் வாழ்க்கையில, அத்தனை இடத்த தாண்டி வந்திருப்பான், சரியா? அல்லது அத்தனை பேரை பார்த்து வந்திருப்பான். அதனால அவனுக்கு தெரியும் சார் எப்படி பேசணும் அப்படிங்கிறது. அப்படி பேசுனான்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் தோத்து போயிடுவான். அப்போ ஒரு அதனை ஒரு மனநல மருத்துவர் தோத்து போயிடுவார். அவ்வளவு பிரமாதமா பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்முலா வச்சு சிஸ்டமேட்டிக்கா சிக்மண்ட் ஃப்ராய்டு எதத்தையும் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கிட்டு பேசுவாங்க. நம்மால் அப்படி இல்லை. குரு மட்டும் உனக்கு 8ல இருந்து 9க்கு வரட்டும் கொய்யால, நீ தாண்டா பெரிய ஆளுவோம், மாமே மச்சனை முன்னால மீசியா முறுக்கிட்டு அதை இழந்த சொத்தை எடுத்துக்கிட்டு வருவ நீ பாரு அப்படின்னு அப்படி நிமிந்து உட்காருவான் சார். அப்படின்னு ரைட் அப்படின்னு. அப்ப இவன் சொல்ற தப்பா கூட இருக்கட்டும், பொய்யா கூட இருக்கட்டும் சார், பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்த்த நன்மை வயக்கும் என்றானே தாடிக்காரர் சொல்றாருல, கரெக்டா தானே இருக்கும். நம்மளோட வயசு மூத்தவர் இல்லை. அதனால அவங்கள நிமித்தி உட்கார வைக்கிற அந்த ஸ்டைல் இருக்குது பாருங்க, அது வந்து வேற யாராலும் முடியாது, ஒரு ஜோசியரால முடியும். அப்போ இடிஞ்சு போற மனதை தூக்கி நிறுத்தக்கூடிய வேலை சார். சொத்தை இழந்துட்டா சம்பாரிச்சிடலாம், பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டானாக்க இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கிறலாம், புள்ள விட்டுட்டு போயிட்டான் அல்லது வந்து தவறி கவறி போச்சுன்னா இன்னொரு புள்ள பெத்துக்கிறலாம், இல்லை ஒரு அடாப்ஷன் கூட எடுத்துக்கிறலாம். ஆனா மனுஷன் நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்பிக்கை விட்டான்னா அவன் வாழ்க்கை மொத்தமும் போயிடும். அந்த நம்பிக்கையை விடக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும் சார். அந்த ஸ்டேஜில் இருக்கிறவனை தான் சார் அப்படி தூக்கி நிறுத்துவான் ஜோசியாரை நிறுத்துறது. இந்த இடத்துல தான் ஜோசியம் வாழ்க்கைக்கு அவசியமானது, மற்ற எல்லாத்த விட முக்கியமானது. நீங்க கிறிஸ்டியானிட்டியில ஒன்று உண்டு, பாவ மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு. சின்ன பிள்ளையில எல்லாரும் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல எங்கனையா ஒரு பக்கம் தாண்டி வந்திருப்போம்.
அதில் அந்த சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன். ஒரு பாதிரியார் வந்து அந்த இதில் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஃபேஸை பார்க்கக்கூடாது. அவங்க வந்து இப்படியே உட்காந்துக்குவாங்க. உட்காந்தது இங்கே ரெண்டு பக்கம் லைனில் நிற்பாங்க. இங்கிட்ட இருந்து லேடிஸ் வருவாங்க. ஒருத்தர் வந்து மண்டி போடுவாங்க. அப்படி கையை மேலே வச்சு அவங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன, காட் bless யூ அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்புறம் அதுக்கு மனசு திருப்தியாயிரும், அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் சாஞ்சு காதை வைப்பார். இங்கிட்ட இருந்து ஜென்ஸ் யாராவது ஒருத்தர் வருவாங்க. 10 பேர் வரிசையில் நின்றுட்டு இருப்பாங்க அந்த பாவ மன்னிப்பு கேட்குற அன்னைக்கு. அப்போ இது எதுக்குன்னா, மனசு விட்டு பேசிட்டா மனசுல இருக்க பாரம் குறையும் அப்படிம்பாங்க. இந்த கஷ்டப்படுறவன் மனசு விட்டு பேசினான்னு வைங்களேன், ஒரு வயலும் கேட்க மாட்டான். இல்லை எனக்கு வேலை இருக்குடான்ட்டு போயிடுவான். ஆனா வெற்றி பெற்றவன் மனசு விட்டு பேசினான்னா அவன் பேச மாட்டான். ஏன்னா ஜெயிச்சது எப்படின்னு சொல்லணும்ல, சொல்ல மாட்டான்ல. அப்ப வெற்றி பெற்றவன் மனசு விட்டு பேசினா கேட்பாங்க. கஷ்டப்பட்டவன் மனசு விட்டு பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஜோசியர் உட்காந்து கேட்பான் சார், நீ என்ன சொன்னாலும் கேட்பான். சரியா? ஏன்னா நம்மால் அவ்வளவு பக்குவம் ஆயிட்டார். சரியா? ஐஸ்கிரீம் டப்பா மாதிரி நீ எதை ஊற்றி வைடா, நான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசை நம்ம பக்குவப்படுத்தியிருக்கோம். அதை நம்ம கேட்டு அந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு இல்லையா, சொன்னதான் அதில் ஒரு மன நிம்மதி வந்துடும். நல்லா இப்போ 4th 5th படிச்சிருந்தேன். எல்லாரும் வரிசையா போய் சாமியார்ட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் என்ன செஞ்சிடாருன்னு. அப்புறம் கடைசியில் இந்த பக்கம் ஜென்ஸ் சைடில் ஆள் இல்லை. நான் போனேன். போனது நம்மளால மண்டி ஓட முடியாது. மண்டி ஓட்ட ரொம்ப குட்டையாயிருவோம்ல. அந்த மேலே இப்படி இது கையை வேற வைக்கணும்ல. அதனால குனிஞ்சு நின்றுட்டே இருந்தேன். அவர் கேட்டார், சொல்லு தம்பி அப்படின்னாரு. சொல்லுங்க சாமி அப்படின்னு. நான் ஏன்னா இவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. சொல்லுங்க சாமி. நீ எதுக்கு வந்தானே? இல்லை எல்லார்த்திட்டையும் என்னமோ சொல்லி விட்டீங்க, எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னா. காட் bless யூ மை சைல்டு அப்படின்னாரா. இதை சொல்லத்தேன் எம்பிட்டு நேரம் ஆச்சா? அதான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு. உனக்கு நல்லா படிப்பு வரும், நீ போயிட்டு வானாரு. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மன ஆறுதல் இருக்கு பாருங்க. அந்த மன ஆறுதல்ங்கிறது வேற எங்கேயும் கிடைக்காது. ஒரு ஜோசியரை சந்திச்சுட்டு வெளியில வரையில நிச்சயமா ஒரு கிளைண்ட் வந்து நிம்மதின்னு ஒன்று வரும் சார். மன நிம்மதின்னு ஒன்று வரும். அப்பா நம்ம பொழைச்சிருவோம்டா, ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா சரியாயிரும், அல்லது 3 வருஷம் போனா சரியா போயிடும். இல்லை இவன் 2 வருஷத்துல படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவான், இல்லை இவன் படிப்பு இதோட முடிஞ்சு சரி ரைட்டு விடுறா, என்கிட்ட ஒரு லேத்துல இதில் சேர்த்து விட்டுருவான், இல்லாட்டி ஒரு டிரைவர் ஆக்கி விட்டுருவான், என்னத்தையா ஒரு வேலையை பழக்கி விட்டுருவான், அது என் படிப்பு வராதுன்றான்ல அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல சொல்லிட்டு போவாங்க. அப்போ அந்த ஜோசியம் பாட்டு போகும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அப்போ ஒரு மனிதன் தன்னிலை சமநிலையை இழக்கிறப்ப அது தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த மனசுல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய எந்த விஷயம் இருக்கோ அந்த விஷயம் கடவுளுக்கு சமம் சார். அந்த வகையில ஜோசியம் கடவுளுக்கு சமம். அந்த கடவுளை தான் இப்ப நீங்க கையில எடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன எடுத்திருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. சரி நம்ம கையில எடுத்திருக்கோம் அப்படி வச்சுக்கிறோம். சரியா? அப்போ நம்ம கையாளக்கூடியதுங்கிறது மனித மனத்தை கையாளுறோம் சார். இது வந்து கண்ணாடி பாத்திரம் மாதிரி சார். இறுக்கி பிடிச்சா உடஞ்சி போயிடும், லூஸா விட்டா அப்பையும் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். அப்போ ரெண்டுமே பண்ணாது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போலங்கிறான். அப்போ ஒருத்தனுடைய மனோநிலை உடையற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜோசியத்து மேல நம்பிக்கை இருக்காது, ஆன்மீகத்தின் மேல நம்பிக்கை இருக்காது, இப்பிறப்பு மறுபிறப்புல நம்பிக்கை இருக்காது, எதன் மீதும் நம்பிக்கை இருக்காது. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். அதாவது ஒருத்தன் கேட்குறான், நான் இதில் ரீல்ஸ்லேயே இதுலையோ பார்த்தேன். அதாவது ஏண்டா உனக்கு பிடிச்ச சாமி என்ன என்ன சாமிடா கும்பிட்ற அப்படின்னு தான். கல்யாணத்துக்கு முன்னாடியா இல்லை கல்யாணத்துக்கு பின்னாடியா அப்படின்றான். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்றான். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சவர் பிள்ளையார் தான், முருகன் தான் அப்படின்னு சொல்றான். சரி அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம்டா அதை ஏன்டா கேட்குறேன், நான் வேண்டாத சாமி இல்லடா, ஊரில் இருக்க சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்றான். அது மாதிரி இந்த ஜோசியத்துக்கு முன் ஜோசியத்துக்கு பின் அப்படின்னு வரையில நீங்க உங்களை நீங்களே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி பாருங்க சார், பக்குவப்பட்டிருப்பீங்க சார். ஜோசியம் படிக்கிறவங்க பக்குவப்பட முடியும்னா அவங்க பக்கத்துல இருக்கவங்களை பக்குவப்படுத்த முடியும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபோட மனோநிலை எப்படி இருக்கும், ஒரு ஜெயிலில் ஸ்டாஃபா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மனோநிலை எப்படி இருக்கும், ஒரு கோவில்ல ஸ்டாஃபா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மனோநிலை எப்படி இருக்கும், இதை மூணையும் யோசிச்சு பாருங்க, தெரிஞ்சிடும். அப்போ நம்ம எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்கோமோ, எந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மனோநிலை நமக்கு வரும். அப்போ அந்த வகையில் நம்ம நிறைய பார்ப்போம் சார். பெரிய கோடீஸ்வரனை பார்ப்போம், ரொம்ப கஷ்டப்படுறவனை பார்ப்போம், பெரிய தொழிலதிபரை பார்ப்போம், அந்நாடுங்காட்சியை பார்ப்போம், எல்லா விதமான மனிதர்கள். அதாவது ஒரு ஜோசியர்னு ஆயிட்டீங்கன்னா ஒரு 100 லைஃப் வாழ்ந்ததுக்கு சமம், 1000 லைஃப் வாழ்ந்ததுக்கு சமம். அத்தனைதையும் பார்த்துடலாம். இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க, கமலஹாசன் எடுத்துக்கங்க, எத்தனையோ விதமான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அதை விட கூடுதலான அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஜோசியருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்.
அப்போ அப்பேற்பட்ட அனுபவத்தோட நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டை அணுகிறப்ப அந்த கிளைண்ட்டை மனுஷனா மாத்துறதுங்கிறது எப்போ மனம் உடைந்து போறப்ப, அதுக்கு முன்னாடி தேவைப்படாது. அதனாலதான் இளங்கன்று பயமறியாதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லி வச்சாங்க. அப்போ வாழ்க்கையில முதல் அடி அப்படிங்கிறத சந்திப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில அடி வாங்காம யாருமே வாழ்க்கையை முடிச்சுக்க முடியாது. அடி வாங்காம ஒருத்தர் போறாங்க அப்படின்னாக்க பிறந்த உடனே குழந்தை உசுரை விட்டுருச்சுன்னா அதுதான். அதை தவிர உலகத்துல இருக்க எல்லா காலத்துலையும் எங்கனையாவது ஒரு பக்கம் பொருளாதாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், கௌரவமா இருக்கட்டும், எதுலையாவது ஒண்ணுல சிக்கி வெளியில வருவாங்க. அந்த இடத்துல தான் மனசு போயிடும். அங்கனமா தூக்கி நிறுத்தும் சார் ஜோசி. அப்போ எந்த இடத்துல தேவையோ அங்க வந்து நிக்கிறது தான் ஜோசியம். இப்போ ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்கு. அந்த எமர்ஜென்சி லைட் இல்லைன்னா லைஃப் ஓடாதா? தாராளமா ஓடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா கரண்ட் ஆஃப் ஆகி அந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில கரண்ட் போயிருது, அந்த லைட்டை ஆன் பண்றோம்னா அன்னைக்கு தான் நமக்கு அதனுடைய ஒரிஜினலான வேல்யூ என்னங்கிறதே தெரியும். அது மாதிரி அது நிழலுடைய அருமை வெயில்ல தான் தெரியும் அப்படிம்பாங்க. அந்த இடத்துக்கு வரையில தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆறுதல் தேவை, தேறுதல் தேவை, அல்லது என்ன நடக்குங்கிற கிளாரிட்டி தேவை. இந்த கிளாரிட்டியை கொடுக்கக்கூடியவர்கள் ஜோசியர். சரி, இவங்களால 100% கரெக்டாக கொடுக்க முடியுமான்னா முடியாது. பட் மோர் தென் 80% கரெக்டாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கணும்னா அதுக்கு அந்த அளவுக்கு டயத்தை செலவு பண்ணி ஜோசியத்தை படிச்சிருக்கணும். அப்போ மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது ஜோதிடமா அப்படின்னாக்க இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். நிஜமாலுமே சொல்கிறேன், மிக முக்கியமானது ஜோதிடம் மனித வாழ்க்கை. சரி, அப்போ அப்பேற்பட்ட இந்த சைக்காலஜியை கற்றுக்கிறதுன்னு இருக்குது பாருங்க, இது வந்து எவ்வளவு கடினமான விஷயம். ஒரு டாக்டர் படிப்பு 5.5 வருஷம், 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன், ஒரு என்ஜினியரிங் படிப்பு 4 வருஷம். சரியா? இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு ஜோசியருடைய படிப்பு எத்தனை வருஷம் தெரியுமா? அவன் எப்போ ஜோசிய புஸ்தகத்தை தொட்டானோ அதுலேருந்து அவன் உசுரை உர்ற வரைக்கும் அது படிப்பு காலம் தான். எது? ஜோசியத்துக்கான படிப்பு காலம். அந்த காலத்தில் படிக்கிறதுங்கிறது வந்து கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் படிப்பறிவு கிடையாது, அதனால பட்டறிவு தான் அப்படின்னு. ஏன்னா எங்கள் குருநாதருக்குமே பெருசாக படிக்க தெரியாது, அவர் 1ஆவது தான் படிச்சிருக்கிறார். அப்போ அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த படிப்புங்கிறது ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அதனால் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதில் இது பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் படிக்க தெரியும். பட் இருந்தாலும் நமக்கு இந்த யூடியூப் புண்ணியத்தில், ஆன்லைன் புண்ணியத்தில் எல்லாரும் சொல்கிறத கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ கேட்டுடுறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புஸ்தகத்தை படித்து நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணி அதை மனசுக்குள்ளே மறுபடியும் சொல்லி பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிரயோகம் பண்ணி வர ஜாதகத்தில் இந்த இதெல்லாம் பண்ணுனா தான் அது வந்து இன்னும் ஈஸியாக நமக்கு ஜோசியம் வரும். இப்போ நான் எத்தனை வருஷம் ஜோசியத்தில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த பாருங்க, நான் இன்னும் நோட்டு வச்சு எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த நோட்டு வச்சு எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். இது இந்த நோட்ஸை வந்து எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். எதுக்கு? ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம்னா அதில் இருக்க முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் எழுதி வைக்கிறது. திருப்பி அதை வந்து எழுதி வச்சுட்டு சிலர் வந்து எப்படின்னாக்க 8ஆவதுல மேப்பு குறித்த மாதிரி லண்டன் இங்கே இருக்குன்னு வட்டம் போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்ப வேண்டியதில்லை. அது மாதிரி விட்டுட்டு போயிடக்கூடாது. திருப்பி அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு புது புது ஐடியாவெல்லாம் கிடைக்கும். அந்த புது புது ஐடியாவெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியும். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வாழ்க்கைக்கு முக்கியமானதுன்றது மனிதனை பண்படுத்துவது ஜோதிடம், மனிதனை மனிதனாக்குவது ஜோதிடம். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் மிருகம் ஆயிடுவான் சார். ரொம்ப பாசம் வச்சிருக்க ஒரு மனைவி தவறி போயிடுறான், பிள்ளை தவறி போயிடுறான், அல்லது வந்து பிள்ளை எதிர்த்து பேசிடுறான், அல்லது மனைவி விட்டுட்டு போயிடுறான், அல்லது கணவர் விட்டுட்டு போயிடுறார். அப்படிங்கிற வாழ்க்கையே அப்படியே உடஞ்சி சிதைஞ்சு போயிடும் சார். அதுக்கப்புறம் அவன் மிருகமா மாறி எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கலாம் இல்லையா? அந்த பிளே கிரவுண்டில் அவன் ரொம்ப மோசமா இறங்கிராம மனுஷனா காப்பாத்துறதுங்கிறது ஜோதிடம். ஜோதிடத்துக்கிட்ட வந்து தொட்டுட்டான்னா நிச்சயமா அவனுடைய வாழ்க்கை செம்மையாக தான் இருக்கும், கெட்டு போகாது. ஜோசியரால் கெட்டு போனவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஜோசியத்தை ஜோசியமாக மட்டுமே பண்ணணும், பிஸ்னஸாக பண்ணிடக்கூடாது. அது ஒன்று தான் சிக்கல். ஜோசியத்தை ஜோசியமாக பண்ணாலே போதுமானது. ஒன்று. ரெண்டாவது, இப்பேற்பட்ட ஜோசியத்தை படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டயத்தை செலவு பண்ணியிருப்போம் இல்லையா? அவ்வளோ டயத்தை செலவு பண்ணி படிச்சுக்கிட்ட ஜோசியம் நம்ம முழுமையாக படிச்சிட்டோமா அப்படின்னாக்க நிச்சயமாக ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு புது புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் சார் இருப்போம். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 6, 8, 12ஆம் இடத்ததிபதி தசை வந்தால் என்ன செய்யும்? என்ன செய்யும்? இது ஒரு கேள்வி ஐயா. நாங்கள்லாம் இந்த கிளாஸ் எல்லாம் எப்பயே முடிச்சிட்டோம். நான் தான் சொல்லலை, ஒரு விஷயத்த சொன்னதும் அதுக்கு ஆப்போசிட் உடனே வரும். அப்போ
இந்த இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். 6 8 12க்கு அதிபதி திசை வந்தால் கெடுக்கும் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம மெம்பர்ஸ் நிறைய உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு மனசில் அது ஓடாது. அவங்களுக்கு எப்படி ஓடும் தெரியுமா? நல்லாவும் இருக்கும், அது இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுதான் மனசில் வந்திருக்கும். என்ன காரணம்? அது மாதிரியான நிறைய ஜாதகங்களை நம்ம சிந்தசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். 6 8 12ஆம் இடத்ததிபதி தசை கெடுக்குமா கொடுக்குமா அப்படின்னா கெடுக்கும் அப்படின்னு வச்சுக்கிருவோம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால பேசிக் பாயிண்டே வச்சுக்கிருவோம், கெடுக்கும். அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்தரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூலையில் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியை ஓட்டு வருத்திடுவான், கண்டோர் ஏசுரவும் கடையினில் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனம் எல்லாம் வரும் கட்டு கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொன்றிடுவான், ஒருவன் களத்திரத்தை உன்னித போகன் செய்வான், நட்டவயிர் தீச்சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்றான் 8க்கு அதிபதி தசை. பாட்டு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை, அதனால சேர்த்து சொல்லிட்டீங்க. அப்போ 8க்கு அதிபதி தசை இவ்வளவு கடுமையா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க இல்லையா? சரி, இது இப்படியே இருக்கட்டும். திரிகோணாதிபதிகள் திசை எப்படி பாருங்க. லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி என்ன செய்வாங்க? ஆமா, இப்போ என்ன சொன்ன நீ அப்படிங்கண்ணா. ஏன்னா ஜோசியத்தில் அந்த ஒரு ஸ்டெப்புக்கு வரணும்ல. லக்னாதிபதிங்கிறது தெரியும், லார்ட் ஆஃப் அசன்டன்ட். அப்படி தமிழில் சொல்லு அப்படிங்கணும். அப்போ லக்னத்திற்கு அதிபதி லக்னாதிபதி. பஞ்சமாதிபதி அப்படின்னா 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் பஞ்சமாதிபதி. பஞ்சமம்னா 5. பாக்யாதிபதினா 9ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் பாக்யாதிபதி. அப்போ மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய், பஞ்சமாதிபதினா 5க்கு அதிபதி சூரியன், பாக்யாதிபதினா 9க்கு அதிபதி குரு. இது மாதிரி ஒரு ஒரு லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். சரி, இந்த கிரகங்களுடைய தசை நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா யோகமாக தான் இருக்கும் இல்லையா? பஞ்சமாதிபதி திசை அல்லது பாக்யாதிபதி திசை அல்லது லக்னாதிபதி திசை கெடுக்காது. அதைத்தான் என்ன சொல்றேன், பஞ்சமாதிபதி லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி பாதகம் பண்ண மாட்டான், கெடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் என்ன சொல்லுது? 6 8 12க்கு அதிபதிகள் திசை கெடுக்கும், திரிகோணாதிபதிகள் திசை கெடுக்காது. கொடுக்கறது கொடுக்காதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கெடுக்காது தானே சார் பாயிண்ட்? சரி, அப்போ ஜோதிடத்துல எந்த ஒரு விதியையும் தூக்கிட்டு போய் ஒரு ஜாதகத்துல வச்சீங்கன்னா அங்க மேட்ச் ஆகுதுன்னா அதே விதியை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சீங்கன்னா மேட்ச் ஆகாது, அங்க அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல ஜெயிக்கும், அந்த இடத்துல தோக்கும் அந்த விதி. அப்ப அங்க வேற ஒரு ரூலை வந்து பிரயோகம் பண்ணணும். இதனாலதான் சயின்ஸுக்கும் ஜோசியத்துக்கும் கான்ஃபிளிக்ட் வருது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பொருண்மை அழியா விதி அப்படின்னு சொல்லி கெமிஸ்ட்ரியில் ஒன்று இருக்கு. அதாவது எந்த நாட்டில் கொண்டு போய் எங்கே வச்சு எந்த சூழ்நிலையில் வச்சு ரெண்டு பொருளை வந்து கலந்தோம்னாலும் அது ரியாக்ட் ஆகி அதே என்ன டென்சிட்டி எவ்வளோ வெயிட் போட்டோமோ அதே தான் இருக்கணும். அது வந்து என்ன வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம் அப்படிம்பாங்க. காற்றாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த வெயிட் மாறக்கூடாது. அதில் தான் இப்போ ராமர் பிள்ளை மூலிகை பெட்ரோல் தோத்து போச்சு. அதில் தான் வந்து அது எந்திரிக்கவே முடியல. சரி, அப்போ சயின்ஸுங்கிறது என்னது? எந்த இடத்துலையும் ஒரே மாதிரியான விதியா இருக்கணும். அதாவது சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டுன்னு நியூட்டன் சொன்னார் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நியூட்டனை தான் இங்கே எடுத்திருக்கோம் நம்ம. அவருக்கு முன்னாலேயே அந்த விதி இருந்தது, அவர் தான் நம்ம கண்டுபிடிச்சு சொன்னார். அதனால நியூட்டனுடைய செகண்ட் லா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி ஜோதிடத்தில் கிடையாது. நமக்கு நியூட்டன் வந்து 1500 விதி போட்டாலும் அதுவும் மாறும், நம்ம எத்தனை விதி போட்டாலும் அதுவும் மாறும். அப்போ என்ன ஆகுது? இந்த ஜோதிடத்தில் ஒரு இடத்துல பிரயோகம் பண்ணுறது இன்னொரு இடத்துல பிரயோகம் ஆகாது, அது செட் ஆகாது. ஒரு ஒரு விதியை பிரயோகம் பண்ணணும். அதனால தான் இப்போ நான் சொன்னேன்ல, 6 8 12க்கு அதிபதிகள் திசை கொடுக்குமா கெடுக்கும், திரிகோணாதிபதிகள் திசை கொடுக்குமா அதனை கெடுக்குமா கெடுக்காது, நல்லா இருக்கும். சரி, இதுக்கு நேர் ஆப்போசிட்டான பலன் நடக்குமா? இல்லை நடக்குமியா? அதாயா ஜோசியம். இதுக்கு நேர் ஆப்போசிட். இது இங்கே தானே தலை இருந்து, இல்லை இது வால். அப்போ இங்கே தானே வால் இருந்துச்சு, இல்லை இது தலை அப்படின்னாக்க அப்படியே சும்மா போட்டு குழப்புறதுன்னு இருக்கு இல்லையா? அப்படி குழப்பிடும், கன்ஃபியூஸ் பண்ணிடும். இப்போ இதை இப்படியே நம்ம பேசிட்டு இருக்கிறதுங்கிறத விட ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காமிக்கிறேனே. ஏன்னா நம்மளும் ஜோசிய மீட்டிங்குள்ளே வந்து ஒன்றும் பாயிண்டை பேசாமல் சும்மையாதையா பேசினேன் அம்பிட்டு நேரம். ஆனால் நல்லத்தையும் பேசினாங்க, ஆனால் என்ன பேசினான்னு தெரியல அப்படின்ட்டு போயிடக்கூடாதுல்ல. அதனால அதை வந்து என்னங்கிறத வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோம். ஒரு 2 பாயிண்ட் சொன்னோம்னா அது இருக்கட்டும். அப்போ இருங்க வரேன், அதை ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு நிமிடம். ம் சார், எல்லாத்துக்கும் கட்டம்லாம் க்ளீனாக தெரியுதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். எம்ஜிஆர் சார் சொல்லுங்கள் சார்.
சூப்பரா தெரியுது சார், சூப்பரா தெரியுது. ரைட், விடுங்க. ஸ்பாட்லைட். ரைட். இப்போ பாருங்க, இந்த ஜாதகத்துல லக்னம் வந்து மிதுன லக்னம், ராசி வந்து கடக ராசி, ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறது வந்து பூச நட்சத்திரம் வந்திருக்கு சார். இந்த ஜாதகத்துக்கு வந்து இப்ப என்ன தசை நடக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போங்க. என்ன தசை நடக்குது? 25 வயசுல ஆரம்பிச்சு 45 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடக்குது. இப்ப சுக்கிர தசையில குரு புத்தி போயிட்டு இருக்குது. சரி சார், இப்ப இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் எத்தனாம் இடத்து அதிபதி? நான் 5ஆம் இடத்து அதிபதி. மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் 5 12க்கு அதிபதி. சரி, அடுத்தபடியா இந்த சுக்கிரன் வந்து பஞ்சமாதிபதினா இவருடைய தசை எப்படி இருக்கும்? நான் சொன்னேன் இல்லையா, 6 8 12க்கு அதிபதிகள் திசை கெடுக்கும், 1 5 9க்கு அதிபதிகள் திசை நல்லா இருக்கும், கெடுக்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த 5ஆம் இடத்து அதிபதி தசை வந்து இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்கிரன் செல்வாக்கை குறிக்கக்கூடியவர். அப்போ அந்த செல்வாக்கு தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்திருக்கார். தனாதிபதி ஏற்கனவே அங்க ஆட்சியா நிற்கிறார். அவருடைய சுக்கிரன் வீட்டிலேயே தனகாரகனும் உட்கார்ந்திருக்கார். அப்போ பொருளாதார வளர்ச்சி, சொத்து சுக வளர்ச்சி. இந்த பொண்ணுக்கு வயசு என்ன ஆகுதுன்னு பாருங்க, 30+ வந்துருச்சா, அதனால குழந்தை ஊட்டி கிடைக்கிறதுங்கிறது, அப்புறம் சொத்து சுகம் வாங்குறதுங்கிறது, இது மாதிரியான பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் நிறைய நடக்கும். இதுல இந்த சுக்கிர தசையில 5க்கு அதிபதி சுக்கிரன்கிறதுல. ஆனா இந்த பொண்ணுக்கு சுக்கிர தசை எப்படி இருக்குன்னா, இன்னும் கல்யாணமே பண்ணல. இது வயசு 36 வயசு முடிஞ்சு 37 வயசு நடக்குது சார், இன்னும் கல்யாணம் ஆகலை. சரி, கல்யாணம் ஆகாம பிள்ளை எங்கிட்டு போகிறது, அதனால அது அவுட்டு. அதே மாதிரி திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களோட அந்த லவ் பண்ணுற பையனோட நிறைய பிரச்சனை, ஒத்து போக மாட்டேங்குது, சண்டை சச்சரவு, பிரிவினை ஆகுது, பிரச்சனை ஆகுது, சண்டை சச்சரவு இப்படி இருக்குது. அப்போ நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, மன நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இப்போ 5க்கு அதிபதி தசை நல்லா இருக்க வேண்டியதானையா? பற்றி நம்ம தான் சொல்லிக்கிருந்தோம்ல, திரிகோணாதிபதி தசை நல்லா இருக்கும்னு. அப்புறம் ஏன் நல்லா இல்லை அப்படின்னாக்க, இப்போ நம்ம ஜோசியர் எல்லாரும் ஜோசியர் தானே, அதனால நமக்கு ஒரு ஐடியா வரும்ல, இலே நீ ஒரு சைடாகவே ஃபோக்கஸ் பண்ணுற, இவர் 5க்கு அதிபதி மட்டும் இல்லை 12க்கு அதிபதியும் கூட தெரியுமா உனக்கு? அப்போ 12ஆம் பாவாதிபதிங்கிறதுனால பிரிவினையை சொல்லுது, புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட திருப்பி சொல்லணும் நீங்கள். ஏன்னா அப்படி என்ன வரும், சரி எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு பூனைக்கு மணி எதுக்கு நம்ம கட்டணும், யாரோ ஒருத்தர் கட்டுவாங்கல்ல கேட்டுக்குருவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் கூட இருப்பாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்ததிபதி வேலையைத்தான் செய்வார், 12ஆம் இடத்ததிபதி வேலையை செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டாரு? என்ன காரணம்? அவர் 12க்கு அதிபதி தானே அப்படின்னாக்க, 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் கேந்திரத்தில் உட்காந்துருக்கார், 5ஆம் இடத்துல இருந்து 10வது வீட்டில் உட்காந்துருக்கார். ஆனால் 12ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல மறைகிறார். அது மறைவு ஸ்தானம் தான். ஆனால் அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் இருக்கிறனால அது மறைவும் இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனாலும் இந்த 3ஆம் இடத்துல 12ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சுக்கிரனை விட 5ஆம் இடத்துக்கு 10ஆம் பாவாதிபதி கேந்திரத்தில் அதுவும் 10ஆம் இட கேந்திரங்கிறது வலுவான கேந்திரம், அந்த கேந்திரத்தில் உட்காந்துருக்கனால 5ஆம் இடத்ததிபதி வேலையைத்தான் இவர் வலுவாக செய்வார். சரி, அப்ப 5க்கு அதிபதி வேலையை செஞ்சா யோகத்தை தனியா தரணும், அப்புறம் என்னையா லாஜிக் படி இடிக்குது நமக்கு அப்படின்னு கேட்கணும்ல, அதைத்தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் சார் ஜோசியம். அதாவது குரு நல்லது செய்வார், சனி கெட்டது செய்வார், ராகு கெடுதல் செய்வார், இப்படி படிச்சுட்டு போறது ஜோசியம்ல. வளர்வரை சந்திரன் யோகத்தை செய்வார் அப்படின்னு, இது எல்லாமே பாலபாடம். இதுல இருந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டே இருக்கணும். அப்ப பாருங்க, சுக்கிரன் வந்து 5ஆம் பாவாதிபதி யார் சாரம் வாங்கியிருக்காரு? சனி சாரம் வாங்கியிருக்காரு. அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியிருக்காரா? இந்த அஷ்டமாதிபதி சாரம் அப்படிங்கிறது 8க்கு அதிபதி வேலையை செய்யும்ல. இப்பதானே சொன்னோம், அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்கணும். இப்போ நம்ம நண்பர்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏப்பா 8க்கு அதிபதி வேலையை செய்யும்னு சொல்றேன்ல, இந்த 8ஆம் இடத்து அதிபதி தான் சனி, ஆனா 8ஆம் இடத்துக்கு அவர் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, 9ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்ப லாபஸ்தானம் தான் கரெக்ட். அப்போ 9ஆம் இடத்து அதிபதி வேலையத்தையும் செய்யணும், அப்போ குடும்பம் ஒன்னாத்தே இருக்கணும், கிடக்கூடாது. ஆனா நீ 8க்கு அதிபதி வேலையை செய்யும்ன்ற அப்படின்னு கேட்கணும்ல, அப்படி கிடையாது. இங்க 8க்கு அதிபதி வேலையை அவர் செய்யல, 9க்கு அதிபதி வேலையும் செய்யல, ரெண்டுக்கு நடுவில் ஒன்று வச்சு செய்கிறாரு பாருங்க. அதாவது என்னன்னா, சனி உட்காந்துருக்கிறது எங்க உட்காந்துருக்காரு? பாதகஸ்தானம். அப்ப அந்த பாதகஸ்தானத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறது எங்க? கலஸ்தரஸ்தானம், கணவனை குறிக்கக்கூடிய இடம்.
அப்ப அங்க உட்காந்து பாதகத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனி, பாதகத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனி யாருக்கு சாரம் கொடுத்துருக்காரு? சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்துருக்காரு. அப்ப சுக்கிரன் தன்னுடைய திசையில சனியை சேர்த்துத்தான் ரியாக்ட் பண்ணி ஆகணும். சனி பாதகஸ்தானத்துல உட்காந்துருக்கிறதுனால ஒற்றுமை இல்லாம போகுது. 7ல் சனி நிக்கிறனால சுக்கிர தசை வந்தும் கல்யாணம் இல்லாம இருக்குது. 25 வயசுல சுக்கிர தசை வந்துருச்சு. இப்ப வயசு என்ன ஆகுதுன்னு பாருங்க, 37 வயசு ஆகுது. அப்ப இத்தனை வருஷம் 25ல் வந்து 10 வருஷம் தாண்டிடுச்சு. ஏன் கல்யாணம் நடக்கல? சனி சாரம். அப்ப இங்க எங்க ஓச்சு 5க்கு அதிபதி? ஆமாப்பா எங்கனையோ ஓச்சுப்பா விடுப்பான்ட்டு போயிட வேண்டியதான். வேற என்னத்த சொல்றது? அப்போ இந்த இதுல வந்து வரக்கூடிய இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி திசை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கடுமையான வேலைகளை செய்யும். அப்போ 5ஆம் இடத்ததிபதி திசை எல்லாத்துக்கும் யோகம் செய்யும். 5க்கு அதிபதி யோகம் செய்வார், யோகம் செய்வார்னே நம்ம படிச்சு வச்சிருப்போம். ஆனா இங்க வந்து இந்த ஜாதகம், இந்த மாதிரியான ஜாதகங்களை நம்ம சந்திக்கிறப்ப யோகத்தை செஞ்சுச்சா இல்லை பேசாம இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு போவாங்கல்ல, அங்கதான் சிக்கிக்கிறோம். சரியா? சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்படி சொல்றோம். இன்னொரு ஜாதகத்தை பார்ப்போமே சார். டைம் இருக்கா? முடிச்சிடலாமா? கொஞ்சம் டைம் இருக்கு. ம். ஏன்னா சொன்னா கேட்டுக்கிட்டே இருக்கா, நீ ஏனையா பேசிக்கிட்டே இருப்பியான், காலைல வரைக்கும் பேசுவான் போல இருக்கியா அப்படின்னு இந்த இதுல முதல்ல வந்து அப்படி சாஞ்சு உட்காருவாங்க மீட்டிங்ல. அப்புறம் அப்படியே படுத்துக்கிட்டு இப்படி தலைக்கு பெருமாள் மாதிரி ஆனந்த சயனத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் இப்படி 2 கையும் தலைக்கு பின்னால வைப்பாங்க. முந்தியெல்லாம் மீட்டிங்லாம் கேட்கலாம், நாங்கள் அப்படித்தான் நாடகம்லாம் பார்ப்போம்ல. வள்ளி திருமணம் காயாத கானகத்தேனர் காரியே அப்படின்னு வந்து அவர் கத்துனாருன்னு வையன், உண்மையிலே காது சவ்வு பிஞ்சு போயிருந்துச்சு. ஸ்பீக்கர் கிட்ட தானே உட்காந்துருப்பான், முன்னால போய் உட்காரணும்னு. அப்புறம் கடைசியில நாரதர் வந்து 2 மணிக்கு பாடினாருன்னு வைங்களேன், சம்முன்னு தூங்க வச்சு முடியான். காலையில 7 மணி ஆனாத்தையும் எந்திரிச்சு அப்புறம் மண்ணை தட்டிட்டு வருவேன் வெயில் வந்ததுக்கு அப்புறம். அது மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அப்படி பிற்காலங்க அந்த கடந்த காலத்துக்கு போகுதுல்ல ஞாபகம், நம்ம இப்ப என்ன செஞ்சோம் அப்படின்னு. நீங்க எத்தனை மணி நேரம் பேசாலும் உட்காந்துட்டு இருப்பீங்க. என்ன சார்? எத்தனை மணி நேரம் பேசாலும் உட்காந்து பத்தியெல்லாம் நான் தான் சொன்னேனே, விடிய விடிய நான் பேசினா கூட உட்காந்து கேட்பீங்க. நான் மட்டும் இல்லை, நீங்க பேசினா நானும் கேட்டுக்கு இருப்பேன். அதாவது இப்படியே கேட்டுக்கு இருந்தோம்னு வைங்களேன், வீட்டில் விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. எனக்கு அப்பயே தெரியும் இந்த ஜோசியத்துக்கு போன எவன் உருப்பிட்டான், எந்நேரம் பாரு அது மேலே ஏறி உட்காந்துக்கிருக்கியா அப்படின்ற மாதிரியான கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. இது இல்லாட்டி இப்படி சொல்லுவாங்க, போட்டு வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க ரைட்டு, நாங்க இன்னும் இட்லி கூட சாப்பிடாம இருக்கேன். இதுல சொல்லுவாங்க, இல்லை எல்லா வேலையும் பண்ணி பிடிக்கிட்டா இருப்பான், இது ஒன்றை மட்டும்தான் ஐயா பாக்கி வச்சிருந்தாரு, இதையும் பிடிங்கி கீழே விட்டாருனாக்கா அப்புறம் கம்முன்னு இருந்துக்குருவாரியா, ஜோசியத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளை பிரமாதமா என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நான் அதனாலதான் ஜோசியம் முக்கியமான ஆரம்பிச்சு வந்தேன். ஏன்னா இவ்வளவு பேருடைய டிஸ்கரேஜுக்கு மத்தியில் ஒருத்தன் என்கரேஜ் பண்றதை படிக்கிறான் சார். அதான் சார் ஜோசியம், இல்லையா? சார் நீங்க நடுடிசி அங்க இருந்தா வெளியூர்ல இருக்கனால இது ஒரு அட்வான்டேஜ் சார். நீங்க உங்களுக்கு நடுடிசி, நான் நல்லா தூங்கி ஏந்து உட்காந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா கேட்டுட்டு இருக்கேன். அப்படி நீங்க நீங்க 4 மணி வரையில சொல்லலாம். அது என்னமோ கரெக்ட். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டும் பார்த்துருவோம் சார் இதுல. அதுக்காக தான் கேட்டேன். இந்த ஜாதகத்தை பாருங்க. ஐயாட்ட யாரும் பேசணும்னு நினைக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 1 or 2 மெம்பர்ஸ்க்கு மட்டும் அனுமதி உண்டு. இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம் சார். இதுல நான் இங்கிட்ட எடுத்துக்கிறேன். லக்னமா வந்திருக்கிறது வந்து மிதுன லக்னம். அதே மிதுன லக்னம் ராசி வந்து கடக ராசி. ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறதுங்கிறது வந்து என்ன நட்சத்திரம்ப்பா? ஆயில்யம் ஆமா, ஆயில்ய நட்சத்திரம் வந்திருக்கு. சார் நான் காமிச்சதும் இப்போ காமிச்சிருக்கிறதும் வேற வேற ஜாதகங்கள், நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காமிச்சது இந்த ஜாதகம். இருங்க, அதுல நேம் எடுக்காம விட்டுட்டேனா, ஒரு நிமிஷம் இருங்க, பேர் வெளியே வரக்கூடாதுல்ல. இப்போ பாருங்க, இப்போ நான் காமிக்கிற ஜாதகம் வந்து இந்த ஜாதகம். இதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். சார் எத்தனை பேசணும்? இல்ல சார், பேசினது வேற சார், இது புதுசா இருக்கு ஜாதகம். சார். இது புது ஜாதகம். அது 2ல சுக்கிரன் இல்ல. இந்த ஜாதகம் பேசணுமா நம்ம? இல்ல நீங்க இப்ப போட்ட ஜாதகம் நம்ம பேசல. இந்த ஜாதகம் இப்ப ஸ்கிரீன்ல வர ஜாதகம் நம்ம பேசின ஜாதகம். சரி,
1988 செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி, ரைட்டா? இதான் 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 ஆ, இதுதாங்க பேசணும். இதைத்தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசணும், ரைட்டு? அப்ப பரவாயில்ல, எல்லாரும் அலாட்டா இருக்காங்கப்பா. அலாட் ஆறுமுகம் மாதிரி பயங்கர அலாட்டா இருக்காங்க. சரி, இப்ப ஜாதகத்தை மாத்துறேன் பாருங்க. அது 8ஆம் தேதி, இது 12ஆம் தேதி, அதே வருஷம் அதே மாசம், ரைட்டா? அதே மாசம் வராது, மாசம் மாறி வரும். இந்த ஜாதகத்துக்கு அமுத்திக்கிட்டே இருக்க பாரு. சாரி, சரி, லக்னம் வந்து அதே மிதுன லக்னம் வரையில கொஞ்சம் குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொன்னதுதான், வேற ஒன்றும் இல்லை. இருங்க வரேன். இது லக்னத்துல சுக்கிரன், அது 2ல சுக்கிரன் இருந்தது. ரைட். இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து சார், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தசை நடக்குது? சுக்கிர தசை நடக்குது. 21 வயசுல ஆரம்பிச்சு 41 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை லக்னத்துக்கு 5க்கு அதிபதி, 12க்கு அதிபதி, லக்னத்துல உட்காந்து தசை நடத்துறாரு. அப்ப பிரமாதமா இந்த சுக்கிர தசை உங்களுக்கு இருக்கணும். எது? பஞ்சமாதிபதி லக்னத்துல உட்காந்துருக்காரு. இல்லை, எங்களுக்கு தெரியும்டா நீ என்ன சொல்ல போறேன்னு. முதவே வந்து நட்சத்திர சாரம் சொன்னேன்ல, இதுலையும் சொல்லு அப்படிங்கணும். இதுல சுக்கிரே உட்காந்துருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம் சாரம் வாங்கி நிற்கிறார். சுக்கிரனும் ராகுவும் ஃப்ரெண்ட்லி பிளானட். அதனால அதுக்கு ரெண்டும் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, திரிகோணத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லாத்தான் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்போ மறுபடியும் பேக் டு த பாயிண்ட்ஸ். இந்த சுக்கிர தசை எப்படி இருக்கு? 20 வயசுல ஆரம்பிச்சிருக்குது, 41 வயசு வரைக்கும் நடக்குது. இந்த சுக்கிர தசை எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணி வைக்கும், குழந்தை குட்டியை பெற்று கொடுக்கும், இடம் விட்டு இடம் மாற்றி வைக்கும், வேலைக்கு அனுப்பிச்சுடும், வருமானத்தை கொடுக்கும், வீடு வாங்கி கொடுக்கும், கார் வண்டி வாகன வசதிகள் வாங்கி கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக கொடுக்கணும், கணவனோடு கூடிய ஒற்றுமை நல்லா இருக்கும். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறனால அழகு மிளிரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பிள்ளை அழகா இருப்பான். இதுவும் பொம்பளை பிள்ளை ஜாதகம் தான், நல்ல பொண்ணு அழகா இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி முகத்தில் 2ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கனால இன்னும் அழகா இருப்பாங்க. எல்லாமே சரி. இப்படிதான் இந்த தசை போகணும். சுக்கிர தசைக்கு பலன் வந்து இப்படிதான் எடுக்கணும். ஆனா இந்த ஜாதகி இப்ப உயிரோட இல்லை, இறந்து போயிட்டாங்க. இதுல என்ன பியூட்டினா, இவங்க எப்போ போய் சேருவாங்கங்கிற பாயிண்ட்டும் அவங்க கணவருக்கும் தெரியும். கல்யாணம் இருக்கு, குழந்தை குட்டி கிடைச்சிருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப ஆள் இல்லை. எதுல? சுக்கிர தசையில தான் ரசா இல்லை. அப்ப சுக்கிரன் 5க்கு அதிபதின்றீங்க. இல்லை, இங்க 12க்கு அதிபதி சுக்கிரனப்பா. அதனால அந்த 12க்கு அதிபதி வேலையை செஞ்சிருச்சு. நான் தான் சொல்லலையா 12க்கு அதிபதி எல்லாம் செய்வாருன்னு அப்படின்னு இப்போ ஒரு யோசனை வரும். ஆனா ஆக்சுவலா 8க்கு அதிபதி 12க்கு அதிபதி சுக்கிரன் 5க்கு அதிபதியும் 12க்கு அதிபதியும் இருந்தானம்மா. சரி, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லம்மா, நான் ஃப்ளோவை விட்டுருவேம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் முடிச்சிடுறேன். இப்போ இந்த 8க்கு அதிபதி, சாரி, இங்க பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொன்னேன். இந்த அம்மா நடுவில் வந்து குறுக்கு சால் ஓட்டி விட்டு போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இப்போ பஞ்சமாதிபதி 12ஆம் பாவாதிபதி வேலையை செஞ்சுட்டாருல, உசுரை பிடுங்கிட்டாருல அப்படின்னாக்க, அப்படிலாம் பிடுங்கலை. 12ஆம் பாவாதிபதி வேலை இல்லை, 5ஆம் பாவாதிபதி வேலை தான். சரி, இப்போ இந்த 5ஆம் பாவாதிபதி யாரு சாரம் வாங்கியிருக்கானாக்க, ராகு சாரம் வாங்கியிருக்கார். இப்போ இந்த 5ஆம் பாவாதிபதியை அப்படியே விட்டுட்டு ராகுக்கு வாங்க. ராகு யார் வீட்டில் உட்காந்துருக்கா? சனி வீட்டில் உட்காந்துருக்காரு. சரி, ராகுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தது யாரு? குரு. புரட்டாதி நட்சத்திரங்காலில் உட்காந்துருக்காரு. இப்போ டிசைடிங் அத்தாரிட்டின்னு எடுத்துக்கிட்டா அந்த ராகுவுக்கு குருவும் சனியும். இங்க ராகு நல்லா இருந்தா அங்க சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம், நல்ல வேலை செய்வார். ராகு நல்லா இல்லைன்னா சுக்கிரன் காலி. இப்ப பாருங்க, இது எப்படின்னா செஸ் விளையாடுறப்ப சப்போர்ட் இல்லாம கொண்டு போய் பிஷப்பை தூக்கி வச்சா, ஒரு பவரை தூக்கி வச்சோம்னா குதிரை வந்து தட்டிட்டு போயிடும், சப்போர்ட் இல்லாம இருக்கனால. அது மாதிரி இங்க சப்போர்ட் இல்லாம போய் நிக்குது சுக்கிரன். இந்த சுக்கிரனை தட்டுறதுக்கு ராகு ரெடி ஆயிட்டார். என்ன காரணம்னா, ராகுவுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி. இந்த டிசைடிங் அத்தாரிட்டிங்கிறது நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன் அது எப்படி எடுக்கிறதுன்னு. குருவும் சனியும் தான் இதுக்கான டிசைடிங் அத்தாரிட்டி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சஷ்டாஷ்டமாக உட்காந்துருக்காங்க, 6, 8ன்னு உட்காந்துருக்காங்க. அப்போ இங்கே ராகு ஃபெயிலர். ராகு ஃபெயிலருங்கல பாக்கியஸ்தானம் அடி, பாக்கியம் அவுட் ஆகுது. 5ஆம் பாவாதிபதியும் சேர்ந்து அவுட் ஆயிரும். எது? 5ஆம் பாவாதிபதி சுக்கிரனாச்சா. அப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 நல்லா இருக்கணும், இல்லாட்டி பிடிக்கும்.
இங்க 2 வாக்குலையும் பிடுங்கி விட்டுருச்சு. எது 5ஆம் இடத்தையும் பிடுங்கி விட்டுருச்சு, 9ஆம் இடத்தையும் பிடுங்கி விட்டுருச்சு. இந்த ராகு ஒரே ஆள் செஞ்ச வேலை. அப்ப என்ன ஆச்சுன்னா பாக்கியம் கெட்டு போகுது. ஸோ சுக்கிர தசை உங்களுக்கு வீக்கான தசை. சுக்கிர தசை கண்டிப்பா அடி வாங்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரி, யாரோ ஜோசியர் கூப்பிடுறாரு, ஒரே ஒரு நிமிஷம். சென்னை சார், நான் ஜூம்ல இருக்கேன் சார். சார், நான் ஜூம்ல இருக்கேன் சார், முடிச்சுட்டு கூப்பிடுறேன். நீங்க கிளம்பிட்டீங்களா? சரி, 10 மணிக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாம் ஒன்றா போகலாம். ஓகே ஓகே, நன்றி நன்றி. நான் பேசுறேன் சார், மீட்டிங் முடிச்சுட்டு பேசுறேன். நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் உத்தரகோசம் மங்கையில். காயாமுன் மரமீது பூவிஞ்செறுத்தனோ கன்னியர்கள் பலிகொண்டனோ அப்படின்னு 20 சில்லறை கட்டடத்துல வரும். சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து லக்னத்துல உட்கார்ந்துருக்கிறதுல 5ஆம் இடங்காலி 9ஆம் இடங்காலி. சரி, ஏற்கனவே என்ன அப்படின்னா என்னாச்சுன்னா சுக்கிர திசை இந்த வீக் பொசிஷன். இன்னும் சொல்லணும்னா என்னாச்சு, வேற என்னமோ காமிச்சுக்கிட்டு இருக்குது. யார் இது? சரி சார், ஜாதகம் எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. தெரியுதுங்க ஐயா, தெரியுது. ரைட் 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 ரைட். தெரியுதுங்க சார். இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன்ல வந்து பாத்தீங்கன்னா 5க்கு அதிபதி தசை நடக்குது. இந்த தசை ரொம்ப வீக்கா நடக்குது, எந்த பலமும் இல்லாம நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுதுன்னா சனி புத்தி வருது சார். எது? சுக்கிர தசையில சனி புத்தி வருது. சனி என்ன பண்றாரு, பாதகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, வக்ரம் ஆயிருக்கிறாரு. அதான் மேட்ரு இதுல. இன்னும் சொல்லணும்னா அவர் மூல நட்சத்திரம் சாரம் வேற வாங்கி நிக்கிறார், அப்ப ரொம்ப ஸ்ட்ராங். இப்ப 7ஆம் இடத்துல நிக்கிறார். அப்போ பாருங்க, இந்த சனி புத்தியில வந்து இவங்களுக்கு நோய் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் டாக்டர் ஒரு இது சொல்லிடுறாரு, இந்த இதுல வந்து நிக்காது, முடிஞ்சு வச்சு நீங்க உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. கையறு நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கையறு நிலையில இவங்க கணவர் என்ன பண்றாரு, ஜாதகத்தை என்கிட்டையும் கொடுக்குறாரு, நானும் பார்க்குறேன். இப்போ இதுக்கு என்ன சொல்றது, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சனி புத்தி நடக்குது இல்லையா, இது சுக்கிர தசையில. இந்த சனி புத்தியை பிரிச்சுக்கிட்டு வரையில செவ்வாய் அந்தரம் வருது பாருங்க. 2024 மேல இருந்து 2024 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த பீரியட்ல அப்படியே மனசுல வச்சுக்கங்க. அதாவது சுக்கிர தசை, சனி புத்தி, செவ்வாய் அந்தரம். இப்ப கட்டத்துக்கு வாங்க. சுக்கிரன் லக்னத்துல உட்காந்துருக்கார், சனி லக்னத்தை பார்க்கிறார், செவ்வாய் 10ல உட்காந்து லக்னத்தை பார்க்கிறார். 3 பேரும் கரெக்டா சேர்றாங்களா? சுக்கிரன், சனி, செவ்வாய் எல்லாம் வந்து எங்க சேருது? லக்னத்துல சேருதா? தூக்கிருச்சு அந்த இடத்துல. சரியா? இப்போ இந்த ஜாதகி இல்லை, தான் கணவரை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். யாரு? இந்த பொண்ணுக்கு. என்ன காரணம்னா வாழ்க்கையை முழுமையாக அனுபவிச்சுட்டாங்க, எந்த கஷ்டமும் படாமல் அவங்க கணவர் கண்ணு முன்னாலேயே போயிட்டாங்க. இது ஒரு வகையில் நல்லதுதான், கஷ்டப்பட்டது அவங்க கணவர் தான். ஆனால் 12ல குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு இது கடைசி பிறப்பு, மறுபிறப்பு இல்லாத ஜாதகம். அதனால சின்ன வயசுல போனா கூட நல்லபடியா போயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன வயசாகுது? 37 வயசாகுது. நம்ம முதல்ல பார்த்த ஜாதகத்துக்கு என்ன வயசாகுது? அதே 37 வயசாகுது. அவங்களுக்கு என்ன தசை நடக்குது? சுக்கிர தசை. இவங்களுக்கு என்ன தசை நடக்குது? சுக்கிர தசை. இப்ப பாருங்க சார், 5க்கு அதிபதி தசை யோகத்தை தானே செய்யணும். அப்போ நம்ம படிச்சது எங்க போச்சு? நம்ம படிச்சது தப்பா படிச்சிட்டோமா, இல்ல நமக்கு சொல்லி கொடுத்தவங்க தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்களா? ஒன்றும் கிடையாது, எல்லாமே கரெக்டா தான் சொல்லி கொடுத்தாங்க. எது எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல அந்த விதியை பிரயோகம் பண்ணாதான் நம்ம வந்து ஜோசியத்தை ஓரளவுக்கு முழுமைப்படுத்த முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்மளுடைய அனுபவத்துல 5ஆம் இடத்ததிபதி உசுரை எடுத்ததை எத்தனை ஜாதகம் பார்த்துருக்கீங்க? 5ஆம் இடத்ததிபதி அதாவது மன நிம்மதி இல்லாம பண்ணினது, குடும்ப பிரிவினையை கொடுத்தது பர்டிகுலரா. ஏன்னா உயிராபத்துங்கிறத தவிர ஒரு மோசமான விஷயம் இல்லை. அதே மாதிரி அந்த இது இவன் தான் வந்து அதனை உசுருன்னு இருக்கிற ஒருத்தர் வந்து சரியான இது இல்லைங்கல, அந்த மன உளைச்சலுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. 2 நாள் புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டாலே மனசு வலிக்கும்.
இருந்தாலும் மனைவி முன்னாடி விறப்பை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனால கடப்பார் கம்பியை முழுங்கின மாதிரியே திரிவோம்ல நம்ம. அது மாதிரியும் இருக்கு, என்ன செய்யறது. ஆனா சூப்பர் விளக்கமா வீரராகவன், நன்றி. அப்போ இந்த இந்த அஞ்சாம் பாவாதிபதி திசை கெடுக்கும் அப்படிங்கிறது நான் நிச்சயமா சொல்றேன். இந்த நம்மகிட்ட இருக்க நம்ம மக்கள்ல ஒருத்தருக்காவது இன்னைக்கு புதுமையா தான் தெரிஞ்சிருக்கும். சரியா? எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறது இல்லை, ஒருத்தருக்காவது புதுமையா தான் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு விஷயம் இது மாதிரியான ஜாதகங்களை அல்லது மீட்டிங்கை அல்லது புக்கு இது ஏதாவது ரெஃபர் பண்ணல, படிக்கலை, ப்ரிப்பேர் பண்ணல, அப்போத்தானே சார் தெரியும். வேற எப்போ சார் தெரியும்? அப்போ கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஜோசியம் வந்து அவ்வளோ வாஸ்டான சப்ஜெக்ட், படிச்சு முடிக்கவே முடியாதுங்கிற மாதிரியான சப்ஜெக்ட். அதனால தான் அகஸ்தியர் முருகப்பெருமானுக்கு உபதேசம் பண்ண குமாரசுவாமியம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுதான் ஜோதிடத்துக்கு அரிச்சுவடி, அதுதான் ஜோதிடத்துக்கு பிஹெச்டி. அதை படிக்கவும் முடியாது, மனப்பாடமும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பிரமாதமான நடையில எழுதி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. ஏன் அந்த மாதிரி பாடல்களா எழுதுனாங்க, பாடல்களா கொடுத்தாங்கனாக்க, எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுத்துட முடியாது இல்லையா? இப்போ AK-47 அப்படிங்கிற அந்த துப்பாக்கி வந்து நம்மளை அட்டாக் பண்ற மிருகங்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அதை மறுபடியும் மனுஷன் மேலேயே பிரயோகம் பண்றது யாரு கையில இருக்குங்கிறது, கத்தி வந்து யாரு கையில இருக்குங்கிறத வச்சு தானே. அதனால நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த பேனாங்கிறது மிக கூர்மையான ஆயுதம். இதை வச்சு ஒரு மனுஷனுடைய அதன மனசை வந்து சிதைச்சிட முடியும். அதே மாதிரி செதஞ்சு போன ஒரு மனசை வந்து அப்படியே பில்ட் பண்ணி பெவிகால போட்டு ஒட்டி இரும்பு மாதிரி ஆக்கிட முடியும். இது ரெண்டும் நம்ம கையில இருக்க பேனா செய்யும். அப்போ அந்த வகையில மிக வலிமையான ஒரு இடத்துல ஜோதிடர்கள் இருக்கும். அந்த பொறுப்பை உணர்ந்து, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மெசேஜா நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது. அதனால ஜோதிடம் வாழ்க்கைக்கு தேவையானதா அப்படின்னாக்க, என்னை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமானது, அவசியமானது, உசுரை விட முக்கியமானது. காரணம் என்ன? நீ ஜோசியக்காரன் அப்படித்தான் பேசுவ அப்படின்னாக்க அப்படி இல்லை. நான் சொல்றது எதுக்காகனா, ஒரு மனுஷன் எது போனாலும் பிழைச்சிருவான் சார், அவனுடைய நம்பிக்கையை மட்டும் போயிடக்கூடாது சார். நான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன், இனி ஆண்டவன் தான், நீங்க மனசை திடமா வச்சுக்கங்கன்னு டாக்டர் சொல்றான்னா என்ன அர்த்தம்? ஆண்டவன்கிறது அவர் நம்பிக்கை, நீ நம்பிக்கை, நீ திடமா இருந்துக்கோ, நீ உன் தன்னம்பிக்கை விட்டுறாதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தூக்கி நிறுத்தியான் பாருங்க. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கடைவதாம் ஜோசியர். நன்றி. இப்ப நீங்க பேசலாம். ஐயா சொல்லுங்க. ஒரு 3 பேர் கை எடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து விஜயலட்சுமி விஜி ஐயாட்ட எதுவும் பேசணும் கேட்கணும்னா கேளுங்க. கட்டாயங்க ஐயா கிட்ட கேக்குறதுக்கு கேள்விகளா இல்ல. ஐயா இல்ல, வந்துட்டாங்க. எங்களுக்கு தான் கேட்க தெரியாதா? நாங்க கேட்கறதுல ஸ்பெஷலிஸ்ட். எங்க கேளுங்க. ஐயா எனக்கு கேள்வி என்னன்னாங்க, என்னோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஷார்ட் வீடியோ போடுறீங்களா, இல்ல உங்க ஷார்ட் வீடியோவுக்கு தகுந்த மாதிரி என் மனநிலை மாறிடுதான்னு எனக்கு தெரியலீங்களேங்கய்யா. அந்த ஷார்ட்ஸ் போடுறதுக்குள்ள உருண்டு பிறண்டு ஓடுறது நமக்கு தானே தெரியும் இல்லையா? கட்டாயங்கய்யா ஒரு ம். 6 மாசமா என்ன ஷார்ட், நான் அதுவும் சக்தி கணேசிட்டையும் சொல்லிட்டேங்கய்யா, ஐயா எனக்காகத்தான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறார் போல தெரியுது அப்படின்னு. ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த ஜாதக விளக்கங்கள் மாதிரியே 2 ஜாதகங்கள் இன்னைக்கு காலையில நோட்டு காணிக்க, ஜாதகம் எழுதின நோட்டை திடீர்னு காணும்னு பார்த்தா கடைசியில வந்த ஜாதகத்துக்கு பையனே காணோம். அது மாதிரி நீங்க அந்த சகுன நிமிர்த்தம் அப்படிங்கிறது அருமைங்கய்யா. அதுதாங்க சொல்ல வந்தேன். அடுத்தது 5ஆம் இடத்து திசை உயிரை கொல்லுமா அப்படின்னு ஐயாவே ஒரு கேள்வி வச்சுங்க. கட்டாயம் என் அனுபவத்திலயும் நான் பார்த்துட்டேங்க. ஏன்னா அது எங்க குடும்பத்துல நடந்த ஒரு அனுபவம். தம்பி 5ஆம் இடத்து திசை சந்திர திசையில தான் தம்பியோட உயிர் இதானது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதியும் உயிரை எடுப்பார் அப்படிங்கிறதுக்கு நானும் ஒரு சாட்சியை இந்த இடத்துல நிக்கிறேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களோட நீங்க பேச பேச கேட்டுட்டே இருக்கலாங்கய்யா, விடிய விடிய கேட்கறதுக்கு ரெடிங்கய்யா, பேசுங்கய்யா. ரொம்ப நன்றிங்க, நீ அருமைங்க, பேசு, சிறப்புங்க. நான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐயா ஐயா நீங்க பேசி நாங்க தூங்குறதா எந்த காலத்துல? அஹ், ஐயா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க உட்காந்துட்டு காது குளிர கேட்பேங்கய்யா. நல்லது ரொம்ப நல்லது. நன்றிங்க, அருமைங்கய்யா. நன்றி நன்றி. வரேங்கய்யா நெக்ஸ்ட் மந்த் வீட்டுக்கு. வாங்க. ஆஹ் நடைபயணத்துக்கு ஐயா வர்றீங்களா? பாத யாத்திரை வர்றீங்களாமா? ஐயா இல்லைங்கய்யா, பத்திரிக்கை கொண்டுட்டு வரேங்கய்யா. நீங்க ஓ, தான் சொல்லுங்க, அடுத்த முறை நீ பார்த்த பத்திரிக்கையோட வாமாட்டீங்களா? நான் அதனால சந்தோஷம் பத்திரிக்கையோட வரேங்கய்யா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். டீச்சருக்கு வாழ்த்து சொல்லிருங்க. சொல்லிடுறேங்கய்யா, ரைட். சொல்லிடுறேங்கய்யா. நன்றி நன்றி. நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா.
முத்துச்சாமி வாங்க முத்துச்சாமி எஸ்டாபிட்டிங் முச்சாமி, குழந்தைய தூக்கிட்டே வந்துடுவாரா என்னமோ. அதான் ஹலோ பாக்குறேன். அண்ணா, சவுண்டா இருக்குண்ணா. கிளாஸ் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. என்ன இது, இந்த வீடியோ யூடியூப்ல பதிவேறுமாண்ணா? வரும்பா, அதுக்கு தான் ரெக்கார்டிங் போட்டிருக்கான். ஏன்னா முழுசா கேட்கல, அதனால கேட்கணும். நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், சவுண்டா இருக்கும், நான் கேட்டுக்கிறேன். என்ன சொல்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு நிறைய. அது கடைசியா சொன்னதெல்லாம் இன்னும் ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட். ஓகேண்ணா. கேள்வி ஏதாவது கேட்கலாமாண்ணா? என்ன கேள்விப்பா? இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹலோ கேக்குதாண்ணா? கேக்குதுப்பா. அந்த 2ல ராகு சுக்கிரன் இருந்துச்சுல்ல. ம் இப்போ அது வந்து சனிசாரம் வாங்கிருக்கு அப்படின்னு சொல்றீங்க சுக்கிரன். ம் சப்போஸ் அது சனிசாரம் வாங்காம லக்னாதிபதி ஏன்னா ஆயுள் புதனுடைய நட்சத்திரமும் இருக்கு இல்லையா, லக்னாதிபதி சாரம் வாங்கி அங்க நின்னாலும் அந்த மாந்தி இருக்கிறதுனால ஏதாவது கெடுக்குமா சார்? நம்ம எதுக்கு ராசா மாந்தி வரைக்கும் போகணும்? இல்ல தேவையில்லாம. கேக்குறேன், இல்ல மாந்தியில இருந்தா அந்த பலனை குழப்பி விட்டுரும் அப்படின்னு கேக்குறோம்ல, அதுக்காக கேட்டேன். இல்ல, அது சொல்லுவாங்க. அது வந்து மாந்திங்கிறது ஒரு தனி செக்டார். நம்ம வந்து மாந்திய பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. மாந்திய கையாளுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு 50 விதமான தோஷங்களை சொல்லுவாங்க. இந்த பிரேத தோஷம், பச்சி தோஷம், அந்த சாபம், இந்த தோஷம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த ஆராய்ச்சி வேண்டியதில்லை. நமக்கு காணா கருப்பட்டி வானா வாயில ஓடு, அவ்வளவுதான். சிம்பிளா போச்சு. ஓகே சார், அதான் நான் மாந்தி இருக்கிறதுனால தான் சார் அந்த கேள்வி இருந்துச்சு. ஓகே ஓகேப்பா, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்களுடைய கேள்வி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மிக்க நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. யுவர் லோகேஷ். ஐயா வணக்கம். வாங்க. யோகேஸ்வரலிங்கம் கோபிச்செட்டிப்பாளையம். எதுங்க? யோகேஸ்வரலிங்கம் கோபிச்செட்டிப்பாளையம் சார். அட அது தெரியுதாப்பா, பின்னாலதான் ராம் லல்லா நிக்கிறாருல. சரி சார், நீங்க ஓப்பனிங் சொன்னீங்களே, அது மிகப்பெரிய சப்ஜெக்ட் சார். உண்மையுமே இன்னைக்கு எங்களையுமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி தான். எல்லாம் கல்விகளையும் ஊதுறாங்க, இருந்தாலும் நம்ம அதை மெச்சூர் பண்ணி போகணும் அப்படிங்கிறது இன்னைக்கு உண்மையாலுமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்க கிளாஸ்ல வரவங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும். இப்ப வர நடைமுறையில வர்றவங்களுக்கும் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல நம்ம அந்த சுக்கிரன் வந்து சனியினுடைய சாரமாகுது அப்படிங்கிற மாதிரி நாம் பார்த்தோம். ஆமா. இப்ப வந்து அந்த சனி வந்து வக்ரமாயிருந்தாருன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம், அந்த குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல வாய்ப்பு இல்லைங்க? முதல் பார்த்த ஜாதகத்திலயா? இந்த இருங்க வரேன். ஆமா. நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணுச்சுங்கிறதோட நின்ட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பெறப்பட்டீங்க, வண்டியை கட்டிட்டீங்க. சுக்கிரன் சனிசாரம். இப்போ சுக்கிரன்ல குரு நடக்குது, குரு வேலைக்கு ஆகாது. குரு முடிஞ்சா சனி, சனியும் வேலைக்கு ஆகாது. புதன், புதன் புத்தியில அதுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் வரும்பா. ஓகே சார், நான் கேட்டது வந்து சனி வந்து வக்ரமாயிருந்தா இந்த பீரியட்ல அவங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டேன். சனி வக்ரம் ஆகியிருந்தாவா? ஆமாங்க ஆமாங்க. சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆயிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்க சார். இப்ப அந்த 2வது ஜாதகத்தை நம்ம பார்த்ததுல வந்து அந்த பெண் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது திருவாதிரை நட்சத்திரம் வாங்கி இந்த 6, 8 சம்பந்தப்படுறதுனால அந்த கான்செப்டா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுவே வந்து குரு வந்து நம்ம 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பாதகஸ்தானத்துல இருந்து செயல்படுறதுனால அந்த இறப்புக்குண்டான சம்பவம் நிகழ்ந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாம். நம்ம பார்த்து எத்தனை வேணாலும் எடுத்துக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு கணக்கு சரியா வந்தா போதும், அவ்வளவுதான். நம்ம வந்து அது என்ன, விறகடுப்புல வந்தா என்ன, கேஸ் ஸ்டவ்ல வந்தா என்ன, குழம்பு ருசியா இருந்தா சத்தியம், அப்படி கொண்டு போயிருங்க. ஆனா நீங்க எடுக்கிற பாயிண்ட் கரெக்ட். அதாவது நீங்க எடுக்கிறது, நான் எடுத்து காமிச்சிருக்கேன், ரெண்டு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. மேட்ச் ஆனா சார்த்தியான். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, நன்றி. உத்தரகோச மங்கையில் பரிபூரணத்திற்காகவும், இங்க பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. உத்தரகோச மங்கையிடம் ஈரோடு பரிபூரணத்திற்காகவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யவும் அப்படின்னு பரிபூரணம் போட்டிருக்காங்க. பரிபூரணம் மேடம் இப்படி போடக்கூடாது. நெல்லு கரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை, எல்லோருக்காகவும் வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு ஆளுக்காக நீங்க ஒரு குறை வச்சிருப்பீங்க, அதுக்காக வேண்டிக்கன்னு சொல்றீங்கல்ல. இப்ப எல்லாத்தையும் உங்க குறைய சொல்லுங்கன்னு சொன்னோம்னு வைங்களேன், ஒரு வாரத்துக்கு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நீங்க கோயிலுக்கு போறப்பையும் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கங்க, நான் கோயிலுக்கு போறப்பையும் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கிறேன். சரியா? அதனாலதான் இப்ப ஒரு கவிதை சொன்னீங்க.
சார் மன்னிக்கவும், ஈரோடு மக்களுக்கு எதுக்கு சொன்னாங்கன்னா இடைத்தேர்தல் வருது சார், அதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓ சரி சரி சரி, ஓகே சார். எம்ஜிஆர் கட்சி அரசியலுக்கும் நம்மளுக்கும் தான் சம்பந்தமே இல்லையா? நான் அதை பத்தி பேச வேணாம், விட்டுருங்க சார். ம் இந்த 2 எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்தை வச்சு சொன்னது, நீங்க இப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 5ஆம் இடத்து அதிபதி என்ன செய்வான்னு ஒரு வீடியோ போட்டீங்க, ரெண்டு பார்ட்டா போட்டீங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் நான் இதை பாக்குறேன். ஓ அற்புதம் 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 சார். அது வந்து என்ன சொல்றது, நீங்க மேஜிக் பாக்ஸ்ன்னு சொல்லுவீங்களே, நீங்களே ஒரு மேஜிக் பாக்ஸ் சார். உங்ககிட்ட இருந்து நாங்க கேள்வி கேட்டு தான் எடுத்துட்டே இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு என்ன, உங்களுக்கு தெரியலன்னா தெரியுதுன்றத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா நாங்க கேள்வி கேட்டுட்டோம்னா எங்களுக்காகவே நீங்க தேடி கண்டுபிடிச்சு சொல்றீங்க பார்த்தீங்களா? இதுதான் உங்களோட சிறப்பு சார். இதுதான் குருவோட ஸ்தானத்துல இருந்து நீங்க பண்ணக்கூடிய எங்களுக்கு மகத்தான ஒரு உதவி சார். நன்றி சார். அதுக்கு நாங்க எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கோம். அது ஒண்ணு சார். அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு விஷயம், ஜாதகம் பார்க்கறது ஒரு சொல்லி கொடுப்பீங்க நீங்க, கூடவே இன்னொன்னு நீங்க சொல்லுவீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லுவீங்க. இது யாருமே கேட்க மாட்டாங்க, நான் இதை கேட்க போறேன், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு, இல்ல எல்லாருக்கும் ஒரு படிப்பினையா இருக்கும். நீங்க சொன்னீங்க உங்களோட இந்த 2வது காமிச்ச ஜாதகத்தோட கணவர் வந்து இந்த எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு தெரியும் இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? இது இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான விஷயத்த அவருக்கு கணவருக்கு சொல்றதுக்கு எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா வந்து அதை வந்து சொல்லவும் முடியாது, சொல்லாம இருக்கவும் முடியாது இல்லையா? இதுவும் ஒரு ஜோதிடருக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு இல்லைங்களா? உண்மைதான் சார், கரெக்ட். நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு. பட் உயிர் போகுமா போகாதான்னு எனக்கும் தெரியாது. என்ன காரணம்னா, நம்ம எப்பயுமே பி பாசிட்டிவ் இல்லையா? அதனால் எப்படியாவது காப்பாற்றி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது. இருந்தாலும் நான் அவருக்கு என்ன நோட் கொடுத்துருந்தேன்னா, இந்த புத்தி முடியணும், இந்த நடந்துட்டு இருக்க இந்த புத்தி முடியணும். இந்த புத்தி முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ஒரு 80 வயசு வரைக்கும் அவங்கள அசைச்சிக்க முடியாது. கவலை இல்லாமல் இருங்க, நீங்கள் நல்லா கூட இருப்பாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டயத்தை தாண்டி வர்றதுங்கிறது உங்களுடைய குலதெய்வம் கையில் தான் இருக்குது, நீங்கள் கும்பிட்ற சாமி கையில் தான் இருக்குது. நல்லபடியாக சாமி கும்பிடுங்க, சீக்கிரம் நல்லபடியாகி வந்துடுவாங்க அவங்க. சப்போஸ் இதை தாண்டலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, தாண்டிட்டாங்கன்னாக்க நிச்சயமாக அவங்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தை தான் நான் சொன்னேன் அவருக்கு. ஆனால் இதை சொல்லியும் காமிச்சார் அவர் திருப்பி எனக்கு, சார் நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் மறந்துட்டேன். அவர் திருப்பியும் அதை சொல்லி காமிச்சார், நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்ட பாயிண்ட் கரெக்டு சார். ஆமா சார், இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சார் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். அதாவது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்க, அதாவது அவங்க வந்து அவங்களோட மரணம் வந்து நம்ம எல்லாம் நிச்சயிக்கப்படல, அது ஒரு விஷயம். இருந்தாலுமே சில சமயத்துல கிளியரா தெரிஞ்சாலுமே நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியாது இல்லையா? இல்லை ஆக்சுவலி தெரியலங்கிற மீன்ஸு இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது பெரிய சிக்கல் இருக்குங்கிறது ஐடென்டிஃபை ஆகுது. ஆனால் இவங்க தப்பிச்சு வந்துடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கும் இருக்கு. சரியா? கரெக்ட். அந்த மாதிரி தான். நான் தெரியாதுன்னு சொல்ல, அதாவது இந்த மாதிரி தெரிஞ்சா கூட நம்ம வந்து சொல்ல முடியாது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இப்போ நீங்க கிளீனா சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓகே, இந்த பீரியட் தாண்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படி. ஆமா சார், அதாவது சொல்லல் சோர்விலன் அவனே இகழ்வல்லல் யாருக்கும் அரிது. அதனால பேசுற கலைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அந்த கலையில பேச. நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சென்னை முருகன் ஐயா. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி திசாபுத்தியை விட சூட்சமா உத்தர பலனை தான் வந்து பாயிண்ட் எடுத்து என்னுடைய அனுபவத்தை நான் இருக்கும் சரிங்களா? அந்த அந்தரத்தையும் சூட்சமா அந்தரமும் எடுக்கலாம். அந்த மாதிரி கணக்குகளும் இருக்கு. அந்தரம் எடுத்து சொன்னாவே நம்ம சிறந்த டீச்சர் ஆகலாம், எல்லாரும் எடுக்கணும். என்னுடைய தாழ்மையான கருத்து. ரைட். சென்னை முருகன் ஐயா வாங்க. ஐயா பத்தி இங்க போனோம் அப்படின்னாரு, அவருக்கு இதோட முடிச்சிருவோம், போதும். 5 பேருக்கு பேச வாய்ப்பு கொடுத்தோம். முருகன் ஐயாவோட முடிச்சிடலாம். பழனி முருகன் ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் சார். நல்ல உதாரணங்கள் ஐயா. ஒரு 2 நாளைக்கு முன்னாலே என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தது, ஒரு பையனோட ஜாதகம். அந்த பையனுக்கு லக்னாதிபதி தசை நடக்குது, சுக்கர தசை, ரிஷப லக்னம், லக்னாதிபதி தசை. கல்யாணம் ஆகல, கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுதுங்க ஐயா. 37 வயசு ஆகுது. இப்ப நம்ம ஜாதகங்கள் பார்த்த ஜாதகங்கள் எப்படி 6, 8, 12 தொடர்போட ராகு கேதுக்கள் சம்பந்தப்படுதோ அதே போல
அமைப்புல தாங்க அது இருந்தது. எனக்கு நான் அதை ஜாதகத்தை குறிச்சு வச்சிருந்தா எங்கேயோ வச்சிருக்கேன். நான் பார்த்தேன், கிடைக்கல. இப்ப எனக்கு உடனே எடுக்க ஆனா முடியாது. நீங்க கண்டிப்பா அதை தேடி எடுத்து கவுன்சில்ல வச்சிடுறீங்க. கவுன்சில்ல வைக்கிறேன் நான். ஆமா, ஒரு குரூப்ல போடுறாங்க. நானு அதே போலதான் இருந்தது. கல்யாணம் லேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு நான் ஒரு இது மாதிரி பதில் தான் சொல்லி அனுப்பிச்சேன். அப்புறம் நம்ம எம்ஜிஆர் சார் கேட்டாரு ஒரு கேள்வி, உங்களை இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பொசிஷன்ல எப்படி சொன்னீங்கன்னு. என்னோட நண்பர்கள் 2 பேர், என்னை விட வயசுல மூத்தவங்க, 2 பேரோட துணைவியரும் உடம்பு சரியில்லாத இருந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இதே பதில் தான் நான் நீங்க சொன்னது போலேதான் உங்களை பார்த்து தான் சொன்னேன். நீங்க சொன்னதுங்களை வச்சுதான் நான் சொன்னேன். கோச்சாரத்தில் இப்ப கேது கண்ணில போய்கிறார். இந்த கண்ணில போற கேது அப்பால போயிடணும், போயிட்டாதான் இவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது 2மே இறைவன் ஆழ்ச்சிக்கினாரு. அத தெளிவா சொல்ல முடியாம இப்படிதாங்க சொன்னேன். அதன் பிறகு அவங்க சொன்னாங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் அந்த பாயிண்ட் எல்லாம் நுணுக்கமா சொல்றீங்க பாருங்க. இதெல்லாம் எங்களுக்கு நிறைய யூஸ் ஆகுது. ஜாதகம் சொல்லும் போது, பலன் பார்க்கும்போது, பலன் எடுக்கும்போது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுங்க. இந்த 1, 5, 9 கூடயும் பிரச்சனைகள் கொடுப்பான்றத நாம நல்ல தசன்றதுனால எடுத்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, வர முடியாது, வரக்கூடாதுன்ற சூழ்நிலைய ரொம்ப நல்லா அற்புதமா சொல்லின்னு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. ஐயா. மிக்க நன்றி. ஐயா வருகிறது 9 மணிங்கிறது 9:45 ஆகி போச்சு. ஐயாவுக்கு பரமேஸ்வரன் சார், ஒரே ஒரு ஐயாட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? ஒரே ஒரு 10 மணிக்கு ஐயாவுக்கு அப்பாயின்மெண்ட். அவரு ப்ரோக்ராம் இருக்கு. அதே மாதிரி 9:45. ஒரு சின்ன ஒரு இதுதான். எப்பவும் போல அருமையா இருந்தது அவரோட விளக்கம். ரொம்ப பேச்சு கேட்கவே வேண்டாம். நான் அவ்வளவு 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். எம்ஜிஆர் சார் காத்தால எழுந்து ஃப்ரெஷ்ஷா உட்காந்துட்டு இருக்கேன். இங்க நைட் ஆனா கூட 12 மணி வரைக்கும் கூட இருந்தா கூட கேட்டுட்டே இருக்கலாம் ஐயாவோட பேச்ச. அவ்வளவு அற்புதமா இருந்தது. முதல் ஜாதகத்துல என்னுடைய ஒரு கருத்தை மட்டும் ஐயாட்ட கரெக்டான்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு. அதாவது மிதுன லக்னத்துக்கு 5-12 படி சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரனோட இருக்காரு. அப்ப 7ஆம் இடத்துல பாதகாதிபதி சனி இருக்காரு. மிதுன லக்னத்துக்கு 8 குடையவன் 9 குடையவன் பாதகாதிபதி சனி இருக்காருங்க. சுக்கிரனோட சாரம், சுக்கிரன் சனியோட சாரம் சார பரிவர்த்தனை இருக்கும்போது திருமணம் ஆகாதுக்கு பாதகாதிபதி குரு 12ஆம் இடத்துல அயனசேன போகஸ்தானத்துல ஒரு காரணமா இருக்குமா. அதே மாதிரி சனியும் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று சஷ்டாஷ்டகமா இருக்குமே, அதனால திருமண தாமதமா அப்படின்னு கேட்கலாம் தான். திருமண தாமதங்கிறது 2ல சந்திரன் ஆட்சியானாலே திருமண தாமதம். நீங்க அதை விட சிம்பிளா எடுத்துட்டு போயிடலாம். 2க்கு அதிபதி ஆட்சியானா, 7க்கு அதிபதி ஆட்சியானா திருமண தாமதம். 7ல சனி இருந்தா கல்யாணம் லேட்டு. குரு 12ல இருக்கிறது நல்ல விஷயம். நல்ல குடும்பம் அமைஞ்சிரும் அந்த பிள்ளைக்கு. ஓகே. சுக்கிரன் சனி சஷ்டாஷ்டகமா இருக்கே சாரப்படுத்தினே, அதுவும் ஒரு காரணமா இருக்கும். இல்ல அப்படி எடுத்துக்கிறதுக்கு வேண்டியது இல்லைன்னு என்னுடைய கருத்து. பட் இருந்தாலும் சிம்பிளா சொல்லணும்னா சந்திரன் ஆட்சி, 7ல சனி, அவ்வளவுதான். டக்குன்னு முடிஞ்சிடும். 7ல சனி உங்களுக்கு திக்பலமா இருக்கே இல்லையா, அதுவும் ஒரு ஆட்சி பெற்ற திக்பலமா இருந்தாலும் திருமண தாமதம் தான் ஆகும் இல்லையா. திக்பலமாகி வக்ரமாயிடுறாரு. வக்ரமாயிட்டார். நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே, இதுக்கு மேல லேட்டா போனோம்னு வைங்க, அப்புறம் சரியா வராது. நம்ம ஜோசியத்தை இங்க தாளிச்சிருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, மீண்டும் நம்ம இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்துல இது மாதிரி சந்திக்கலாம். மீண்டும் இந்த மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண நம்ம பரமேஸ்வரன் ஐயா மற்றும் நம்ம இவர் வாடிப்பட்டி கோபிகுமார் 2 பேர்த்துக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னு. நம்ம மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேர் ஊன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். வணக்கம். நன்றி.